என்னைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்ச என் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த நல்ல கிராமத்துல எழுந்தருக்கின்ற நொண்டிச்சாமிய கூட்டிக்கிட்டு உன் தங்கச்சி முத்துமாரியும் காமராஜாவையும் கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டல் இல்ல இந்த ராயபுரத்துக்கு நீ கலிச்சேரிய விட்டு வர்றது எந்த குதிரடா உன் சொந்த குதிரை ஆளுயர விச்சருவா அடாசையாதடா இநாட்டு என் கருப்பேன் புடியருவா கருப்பு உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய இந்த ராயபுரத்துக்கு மேமாட்டு ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு உனக்கு ஜப்பானிடா உனக்கு ஒரு காலு நொண்டியாடா படுத்தது கலுங்கடியா எப்ப பார்வை வார்த்த திமரத்திலே கொஞ்ச நேரம் கிணாட்ட விட்டு கிளப்புதுடா என் கருப்பேன் செங்குதுரே ஹலோ 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 போப்பா தேங்காய் வளத்தை எடுத்து வீட்டுக்காரன் சட்னி அரைக்க வந்தேன் நாடகத்துக்கு வந்தேன் நீ எப்போ உக்குற கீரை முண்டை புதுக்கோட்டை போயிட்டு வரியா ஏய் ப்ரோ மண்டை நக்குன மாதிரி ரெடி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி அம்மா அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி கனாதர் மனம் மகிழுமினாட்சி சொக்கநாதர் மனம் மகிழுமினாட்சி ஜெகஜனனி சுகவாணி அத்வானி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டும் வரும் தரே வேண்டும் வரும் தரே இன்னும் மனம் வல்லையோ வேண்டு வரம் தர இன்னும் மதமும் வல்லையும் வேத வேதாந்தம் நாதஸ்வரூபிணி வேத வேதாந்தம் நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி ஜெகஜனனி இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும் இப்பவும் கொடுக்குதையா எப்பவும்
சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யானை முகத்துக்கேத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யானை முகத்துக்கேத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா. எப்பவும் கொடுக்குதையா. யானை முகத்துக்கேத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவே கில்லாடி. ஏ அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சேன் பாரு நெஞ்சில்ல. நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில்ல அட எங்கையும் போய் கொஞ்சல்ல. டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டைடா. டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டைடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா அம்மாவ வந்து நின்னா முன்னாடி. ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோலம் போட்டு கையில கதல சவுண்டு கேட்டு நான் எழுந்துடா. எழுந்து பார்க்கையில ஜன்னலை திறந்தடா. கொஞ்சம் குமரிய கண்ணில பார்த்தடா. அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன். கண்ணு கண்ணு முட்டிக்குச்சு காதல் வந்து ஒட்டிக்குச்சு. டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டைடா. டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டைடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா அம்மாவ வந்து நின்னா முன்னாடி.
சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில் நக்கலஸ் வாங்கி தந்த பகவான் கடையில் கட்பீஸ் வாங்கி தந்த கண்ணிலால வடுத்து ஜாக்கெடுத்து சித்தம் தேவி தேட்டர்ல காதல் கொண்ட படம் பார்த்தேன். அவ என்ன தொட்டா அண்ணே, நான் அவளை தொடல. கண்ணு கண்ணு ஒட்டி காதல் வந்து ஒட்டிக்கிச்சு. டாவு 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 லாட்டி டைடா டாவு 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 டா டாவு லாட்டி டைடா விதவிதம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவே வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே அதில் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவ கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சேன் பாரு நெஞ்சில்ல நாங்க 2 பேரும் பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல்ல டாவு 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 டா டாவு லாட்டி டைடா 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 ராணாச்சி வணக்கம். சுத்தமாக கூடி இருக்கிற அண்ணாச்சி என் நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு. நாடகமாக கூடி இருக்கிற அண்ணாச்சி என் நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு. போடு குத்துப்பாக்க குத்துப்பாக்க வண்டியை எடுத்துக்கிட்டு குத்துப்பாக்க கூடி இருக்கிற அண்ணாச்சி என் நாடகம் பார்க்க வந்த சென்ட்ரிங் கதை என்னாச்சு? கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்க நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அம்மாக்க நீங்க சோத்து மாநில தண்ணி ஊத்திட்டு ஆத்தாக்க சோத்து பானையில தண்ணி ஊத்தியாச்சு ஆத்தாக்க கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி என் நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? 2 வரி தான் பாடுவேன் அவ்வளோ. ஏன்னா குளிர் நேரம் காசு பேமெண்ட் அதிகமாக கேட்பேன் பெட்டிக்காரன். அப்ப வணக்கம். அப்ப வாங்க வணக்கம். ஏல இப்படி தொண்டை இருந்தால் அந்த நாடகம் என்னத்துக்கிடாங்க? சைஸா பேசுங்க. விழா கமிட்டி வாங்க போ. இங்கே மேடையில் வச்சு போத்தன முடியே போட்டாச்சா? 4 பேருக்கு தெரியக்கூடாதுன்ட்டு. அது நல்லது. அந்த கிராமத்தை நான் தலை வணங்குறேன். அந்த மரியாதை செய்கிறது கூட தெரியக்கூடாதுன்னு நினச்சே வாருங்க. இதுக்கு வீட்டுக்கு நீங்கள் கொரியரில் அனுப்பி விட்ருக்கலாம். வாங்க வாங்க. இங்கே பப்புனாக நடிக்க முடியாது அருமை அண்ணன் அத்தி அத்தி எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளர் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொறுமைசாமி வேற என்ன பிரச்சனை இல்லை. இப்போ எதுக்கு இந்த கலவரம்? துண்டு ஓட்டையில்லை இல்லை நான் உங்கள்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கேண்ணா. பூராமே சொந்தக்காரங்க. உலகத்தில் இங்கே தமிழர் வாழ்கிறாங்கள அத்தனை பேருமே எம்கேஆருக்கு சொந்தக்காரங்க. இவர் ஒரு ஆள் தான் கைதட்டார். தொடர்ந்து சப்புக்கரைப்பா சப்பு விட்டு கரைப்பாடா. இங்கே பெட்டிக்காரர்கள்லாம் போடுங்கப்பா. அப்பு அது இல்லை அம்னே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. துண்டு இல்லையா? இது ஆளுக்கு மட்டும் வெட்டி கேட்கப்பாய். கர்ச்சி போட்டிக்கிறோம் வெட்டி நீங்கள் பேம்பஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. மைக் செட்டு அருமை. இந்த இதானே அம்பாள் ரேடியஸ் கே ராயபுரம். ஏன்னா கேட்டு சொல்லணும். நீ 16 வேதத்தை வாடகைக்கு எடுத்திருப்பிய. அப்படிலாம் நடக்கும் சில ஊரில். அன்னைக்கு எப்படித்தேன் பிரியா மை செட்டு இருந்துச்சு, அவன் சண்டைக்கு வந்துட்டேன். மை செட்டு பேர் வேலுமுருகன். வேற நீ ரொம்ப அடிச்சிருப்ப. இப்படி ஒரு தலையை எங்கனையும் பார்க்கலையடா. மிளகாத்தூள் அரைச்சிட்டு கழுவாத அம்மிக்கல் மாதிரி எக்கோ வைங்க போ. தொடர்ந்து எங்கு சென்றாலும் ஒரு குடும்பம் நாடக கலையும் என்னையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பெத்தாச்சி குடியிருப்பு USKM பில்டர்ஸ் அந்த குடும்பத்துக்கு ஒரு கைதட்ட. எப்போ பார்த்தாலும் வந்துடுவாங்க. வந்தாலும் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு தொடர்ந்து நன்கொடை வழங்கிட்டு இருக்கீங்க. ரூபாய் 1001 நன்கொடை அளித்து
எந்த ஊருக்கு நாடகம் போனாலும் சரி, அன்னைக்கெல்லாம் டாட்டாஜியில் வந்துட்டாங்க ராமநாட்டுக்கே. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. ஏன்னா நீங்கள் சென்ட்ரிங் வேலை பார்த்து சிமுண்டோடு வர்றவாரு, அதில் இருக்க ஒரு சல்லி எதுலேயுமே இருக்காது. சிமுண்டு சல்லி. இதுக்கு மேலே நகைச்சுவை பேச முடியாது, ஸ்கிரிப்டும் கிடையாது. எக்கோ வச்சு ஏற்றுனே. ஹலோ 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 ஹலோ. ஃபேஸ்புக்கில் போட்டது யார் பார்த்தீங்க கை தூக்குங்க. அப்படியே வச்சு வீட்டுக்கு போங்க. சரி போதும், அப்புறம் போலாம். ஹலோ ஹலோ. அன்னை தந்தை தான் வணங்கி கே ராயபுரம் அருமை நல்ல விழா நடத்தக்கூடிய முக்கியஸ்தரை வணங்கி அவங்கதான் காசு கொடுக்குறவங்க. நாடகம் பேசுனது யாரு? மேனேஜர் நரேன். அந்த காசு கொடுக்குறவங்க மட்டும் 8ஆம் நம்பர் ரூம்ல படுக்க போடுங்க. ஏசி முக்கியம். அன்னை தந்தை தான் வணங்கி கே ராயபுரம் அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி. ரொம்ப நடிக்காத, செகலை சேர்த்து அரைஞ்சே விடுவேன். என்ன நம்ம ஊறுகாய் நக்கின மாதிரி நான் தொண்டையை ஜனிவன்னு சொல்லுவேன். அதே செய்யக்கூடாது, நல்லா பாடணும். அப்படி தொண்டை சரியில்லைன்னா ஒரு நக்கு நக்கிக்க மண்டைய. சுத்து வட்டாரத்திலிருந்து வருகிறந்த சுத்து வட்டாரத்திலிருந்து வருகை தந்த ஆடுற மொத்த நாக்கு பல அண்ணே. சுட்டு வட்டாரத்திலிருந்து வருகை தந்த. சுற்று வட்டார சொல்லு. சுற்று வட்டார திறந்தது கடுசு. வருகை தந்துள்ள வருகை தந்துள்ள களவம் சூத்தியம்பட்டியிலிருந்து வந்த ராசாக்க. களவம் சூத்தியம்பட்டியிலிருந்து வந்த ராசாக்க. பத்தியெல்லாம் அவங்க ஊரை நக்கல் பண்றேன்னு சூத்தக்காரம் பண்றேன். களவம் சூத்தியம்பட்டி கிராமத்தார்களே, இந்த கே ராயபுரம் கிராமத்தார்களுக்கு தெரியும் என்னன்னா, போன வருஷம் என்னுடைய சொந்த இடத்துல 4 வீடு கட்டி இல்லாதவர்களுக்காக கொடுத்தேன். அதுக்கு வந்து முழு மூச்சாக எனக்கு பெரும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த வேலை பணியெல்லாம் செய்தது களபம் சூத்தியம்பட்டி கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உதவி செய்கிறவங்க, உதவி செய்ய தூண்டினவங்க எல்லாத்தையும் மறக்க மாட்டேன். பழைய காலத்தில் ஒரு காலத்தில் நான் செம்பரி ஆடு மேய்ச்சாலும் இன்னைக்கு உங்களை மேய்க்கிறேன் பாரு. பெரிய பெரிய கடா காக்கடா அந்த செம்பரியம் குட்டி பெரிய நீ பேசாதடா கீரை முண்டை. இப்படி ஒரு தொண்டையா மாடுகள் அத்துட்டு போயிடும். குட்டரம்ப கூடிருச்சு, குட்டரம்ப கூடிருச்சு. நம்ம ராசாராணி ஆட்டம் பாக்க, ராசாராணி ஆட்டம் பாக்க. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சா என் நன்னானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே, இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே.
அழுயர விச்சருவா அசையாது கீநாட்டியன் கருப்பே புடியருவா அழுயர விச்சருவா அழுயர விச்சருவா அசையாது கீநாட்டியன் கருப்பே புடியருவா கெட்டவரம் தந்துருமா ஏசாமி அமோ கெட்டவரம் தந்திடுமா ஏ சாமி கெட்டவரம் தந்துருமா ஏசாமி கெட்டவரம் தந்திடுமா ஏ சாமி 18 படியாத்த எனக்கு குலசாமி ஏன்டா வங்காச்சி அடிச்சு கைக்கு பிடிச்ச கடாடா நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருந்தாத்தே நான் நல்லா இருக்க முடியும் ஆனால் இந்த இன்னர்லாம் வால்யூம் வைனே ப்ளீஸ் ப்ரோ உனக்கு ஒரு கப்ளிங் ஏற்பாடு பண்ணி விடுறேன் கப்ளிங்க பூரா கெட்ட வார்த்தை ஆக்கி விட்டாங்க பயில பூரா சேர்ந்து அண்ணே இந்த கப்ளிங்னா என்னண்ணே அதுக்கு அர்த்தமே தெரியலையே சொல்லி கொடுண்ணே இவனை கவட்டக்கம் எடுத்து கிளச்சி பாரு போடா கேவல பயமாயனே ஐயா எதுக்கு வர்றாரு உள்ள கப்ளிங்காக வந்து போட்டோ எடுக்க சித்திரவதை பண்ணிட்டு ஓஞ்சி போய் வருது பேரன்பு கொண்டே என் உயிரில் மேலான கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்ப தூரத்துலேருந்து வண்டி எடுத்து இந்த நாடகத்தை பார்க்க என்னத்தை வருகை தந்து உள்ள என் உறவுகளே இந்த கே ராயபுரத்திலே இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற குறிப்பாக முக்கியஸ்தர்களே கிராம பெரியோர்களே தாய்மார்களே மைசெட்டு உரிமையாளர்களே காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களே யூடியூப் எடுத்து கொடுக்கின்ற தம்பிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த கைதட்டின ஆள் பூரா நம்ம ஏரியாவா? அங்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் ஆந்திராவாப்பா கர்நாடகாவா? கைதட்டலாம். தமிழே வணக்கம் சொன்னால் நான் கோமாளியாக இருக்கேன் இல்லை வேற எதுமா இருக்கேன். எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லும்போது நீங்களும் வணக்கம் சொல்லணும்னு நான் கைதட்டணும். அதுலேயும் 4 பேர் சொல்லுவேன் இந்த மசிறுமையனுக்கு எதுக்கு வணக்கம் சொல்லணும்னு. மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறியே அதை பூரா அப்படியே சொல்லிடுறேன். ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்க. நாடக உலகத்திலே வள்ளி நாரதர் ராஜபாட்டுக்கெல்லாம் மரியாதை உண்டு. ராஜபாட்டு வந்துட்டாப்புலையா? வள்ளி பாடுதியா? பப்புனுக்கு மட்டும்தான் பப்புன்னு வந்துட்டான்டா. அம்மா அவர் வீட்டில் செம்பரியாட்டு புழுக்கால் இல்லை வந்துட்டேன். நீங்கள் திட்டம் போது கூட அந்த இடத்துல சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த இடத்துல இந்த 3 எழுத்துக்காரன் இருப்பதை நினைத்து பெருமை கொள்கிறேன். இதான் உண்மை. ரோஜப்பட்டம்னா நாடக உலகத்தில் இல்லாமல் நேரம் நான் ஜனவனா ஸ்டோரில் போய் கப்ளிங் வியாபாரம் பார்த்துருப்பேன். பிளாஸ்டிக் வியாபாரம் யாய் ஊயின்டா உனக்கு என்ன தெரியும்? அதானே செக்ஸ் படம் பார்க்குறவன்டா எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறான்டா. ஏன் சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் ஒருத்தர் எல்லாரும் பேசுகிறோம்னு நினச்சி நீ ரோசப்பட்டு வீட்டுக்குள்ளே படுத்தினா ரேசரிசி கூட கிடைக்காது. ஒரு ஊரில் ஒரு ஆளவே அந்த ஊர் சனமே பேசுதுன்னா உன்னுடைய வளர்ச்சி பிடிக்கலைன்னு அர்த்தம். அதனால சோர்ந்து விடாத என் தமிழா. பிறவி என்பது ஒரு தடவை தான். போராமல் முடிச்சதும் செய்வனை வைக்கிற உலகத்தில் போட்டி ஓட்டு வாழ தெரிஞ்சவன் கடைசி வரைக்கும் பொழைச்சிக்கிடுவேன். இல்லாட்டா அவ்வளோதான் நீர்மாலைக்கு போக வேண்டியதேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னையும் முதற்கொண்டுதேன். என்னையெல்லாம் ஊரில் ரொம்ப கேட்காத ஏலியாக்குறாங்க. அப்படி என்னண்ணே கேட்டாங்க? ஏன்னா கண்டாளி மனே பேசாமறா கண்டா அரா ஒளி மயனேன் வெள்ளைக்காரனை சொன்னேன். ஏன்னா ஜோசியர் சொன்னார், என்ன நீ நாடகத்தை நடித்து திரைப்படம் நடித்து 10 பேருக்கு நீ கஞ்சி ஊற்றினாலும் வலது பக்கம் ஜனியை உட்காந்துருப்பேன்ட்டார். குபேரே மாதிரி உட்காந்துட்டேன். குபேரன் கூட காஜலி தருவார். நீ சிரிக்கிற சிரிப்பு இந்த பாக்ஸை தள்ளி விட்டு போக போகிறேன்னு நினைக்கிறேன். உன் ஆட்டம் எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். சாச்சி விட்டு போ, நாங்கள் தெருவில் திருறோம். வர்றாள் பூரா ஒன்றும் எனக்கு பிரச்சனை தான். மை செட்டு போடுறது லேசான விஷயம் கிடையாது. உண்மையிலே ரொம்ப கஷ்டம். மை செட்டு போகிற ஆளுகளுக்கும் பப்புன்னு போகிற ஆளுகளுக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னே. இன்னைக்கு நம்ம தானே உயர்ந்த ஆள். மை செட்டு போடுறியே ஒரு நல்ல தொகையை ஏற்றி பேசினியா இல்லையா? சரி நான் தர்றேன். இவரெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிறாத, பேச்சு ஓவராக தெரியுது. ஆம்பளை போகிற கலாண்டலங்களான்னு கொஞ்சம் வாலிம் வைங்க ப்ரோ. யோசிச்சு வைக்கிறீ. இதுக்கு முன்னாடி கருது வண்டி ஓட்டினியோ? கருது வண்டிக்காரன் தான் நாத்தாங்குளம் இறக்குறதுக்குள்ளே அப்படியே ரிவல்ஸ் போவேன், அங்கிட்டு போவேன், வரப்போ முறிக்க சொல்லுவேன், கடப்பாட்டை குத்த சொல்லுவேன், டயத்தை எழுதிடுவேன். கருது வண்டிக்காரையெல்லாம் உண்மையிலே அது ஒரு தொழில் தான், தப்பாக சொல்லலை. கருது வண்டி ஓட்டக்கூடிய என் தமிழ் உறவுகள்
ரொம்ப கவனம் தேவை. என்னையா 4 ஊருக்கு கேட்குற மாதிரி பாட்டை போட்டு போகிறேன், திகுன்னு பாட்டை போடுறேன். சுத்துக்கிறதா இருக்கு வந்த பொம்பளைய அது சொல்லியிருக்கு. அப்போ கருதை அறுத்து விட்டு நாட்டுக்கோழியை அடித்து வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு என் வீட்டுக்காரர் சந்தைக்கு போயிருக்காரு, எவ்வளோ நேரம் ஓட்டுறீங்களோ காசு வாங்கி தரேன், சும்படுங்காமல் போயிட்டு வாங்கன்னு சொன்னவன் போல் சுத்துக்கிறத அறுத்தவன் போல் ஏற்றி இறக்கி விட்டேன். பாட்டு சவுண்டில் கடைசியில் அதுக்கு பாட்டு போட்டு வாங்க. ஆடி அடங்கு வாழ்க்கையிட ஆல்ரெடி நிலைமை சிச்சுக்கங்க வெக்கம் இல்லாமல். அதே மாதிரி இந்த டாட்டாஜி ஓட்டுறவெல்லாம் தயவு செய்து ஆளை குறைச்சி ஏற்று. 20 பேர் ஏற்றலாம். அன்றைக்கெல்லாம் எங்கள் ஊரில் ஒரே கல்யாணத்துக்கு 150 பேரை ஏற்றிட்டேன். பொண்ணு மாப்பிள்ளை எங்கேன்னு பார்த்தா ஊட கடந்து மூச்சு திணறேன். திணறி தாலியை கட்டிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரமாட்டேன்ட்டேன். ஏன்னு கேட்டால் காலை பூரா மிதிச்சு விட்டால ஒரு பொம்பளைய. ஃபர்ஸ்ட் நைட்டு 2-3 நாள் தள்ளி வைங்க சொன்னோன்னு தள்ளி வச்சு விட்டாங்க. அந்த பிள்ளை இன்னொருத்தனை கூட்டி ஓடி போச்சு. ஒரே தான் தள்ளி வச்சு விட்டாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கருத்துக்கள் சொல்லணும். கருத்துக்கள் சொன்னாலும் நீங்கள் கேட்கணும். இந்த கோமாளி வேணால் இன்றைக்கி வந்து மேடையில் பேசி சிரிக்க வச்சுட்டு போயிடுவேன், நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் கூட தேவையில்லை. எனக்கு இந்த அண்ணன் தம்பி நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் எனக்கு வேணும். எனக்கு சொந்தம்னு சொல்கிறதுக்கு இந்த சூத்தியம்பட்டிக்கார மாதிரி யார் இருக்கா? எங்கள் அண்ணே நல்லா இருந்துச்சுன்னா நாளை பின்ன அதுகிட்ட கை மாற்றி 5000-10,000 வாங்கலாம். நீ வரும்போதே டீசலுக்கு காசு இல்லாமல் எனக்கு ஃபோன் அடிச்சுன்னா நான் ராட் நீச்சு போலன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா உண்மையான கருத்துக்களை. பொம்பளை ஆளுகள்லாம் ஆத்தா நீங்கள் உட்காந்துருக்கிய, நீங்கள் இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஆளும் ஆம்பளை ஆள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது தான். நீங்கள் தான். நீங்கள் இல்லாட்டா நாங்கள்லாம் கிடையாது. ஒவ்வொரு பொம்பளையும் பொங்க வைக்கும்போது சிலிண்டரில் அடுப்பை பற்ற வச்சு குக்கரில் வை. தை பொங்கலை குக்கரில் வை, 2 விசிலில் அமர்த்து, 3ஆவது விசிலில் வை, களியாக கிண்டி புரிஞ்சு நக்கிட்டு போட்டோம். மண்பாவனையில் பொங்க வச்சு வீட்டுக்கு முன்னாடி வாசலில் அரிசி மாவு கோலம் போட்டதுனால தான் எறும்புகள் வந்து சாப்பிட்டு விட்டு இவன் குடும்பம் பூரா நல்லா இருக்கும்னு வாழ்த்திட்டு போகுமா. இப்போ ஒவ்வொரு பொம்பளையும் உலக்கிட்ட மாவை கலந்து உருட்டி விடுறேன். இப்படி உருட்டி விட்டு பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு போயிடுச்சு. அவள் வரைஞ்சி கட்டிட்டா அந்த சக்காலத்தி கோல பொடி எப்படி இங்கே வரலாம். அவன் மசுத்தா இருக்குன்னு பாஞ்சு உருண்டு கதவை உடச்சி எல்லாமே கம்ப்யூட்டர் காலம். இப்போ மாதிரிலாம் கிடையாது. ஆம்பளை பையில ஊற எல்லாமே பார்த்துக்கலாம். ஓஸ் லென்த்தாவது எப்படி டுபுக் டுபுக். நான் சொன்னது தண்ணி டேங்கி ஓசு கண்டாலி மணியே காட்டி கொடுக்காது. டுபுக்குன்னு எந்த நேரத்தில் சொல்கிற வாலி மொயினே சொல்லி சொல்லி தவிச்சு போச்சு. நான் பேசுறது 4 பேர்த்துக்கு புரிஞ்சாத்தே அந்த கூட்டம் வந்தது. நான் அந்த கூட்டம் இந்த வருகைக்காக ஒன்று இருந்தாலும் இந்த இருக்கிற இந்த ஜீவனுக்காக காப்பாற்றி ஆகணும். எல்லாத்துக்கும் வந்த அப்படி வாலிமை ஏற்றி வை. நான் ஒன்றுமே சொல்லலை. உன்னை பேரேற்றி உள்ளேனே நீ செருப்புக்கிட்ட அடி. நீ அண்ணே நீ நல்லா இருந்தால் நாளை பின்ன நாடகம் இல்லாதப்போ ஒரு ஆம்பளி பாரு ஒரு கொலையை வாங்கிட்டு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வெள்ளைப்பூடி வியாபாரம் பார்த்தாது பொழைச்சிக்கிடுவேன். நீ சொனக்கிட்டேன்னா நான் யாரை மண்டி ஓட்டுக்கிட்டு என்ன செய்ய அப்படின்னு நீ நினைக்கலாம். நான் வெளிப்படையாகத்தான் பேசுவேன். மற்ற ஆளு மாதிரி இந்த பப்புனுங்க மாதிரி நடிக்க தெரியாதுங்கய்யா. மேடையில் தான் நடிக்க தெரியும். நான் உரிமையாக ஏன் பேசுகிறேன்னா, நான் இன்னைக்கு 40 பேரை வச்சு கஞ்சி ஊற்றிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இதே உண்மை. எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே குடிக்காமல் ஒவ்வொருத்தருக்கும் விழிப்புணர்வு. இளைஞருக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், காலேஜ் போனால் பெத்ததாய் போய் வட்டிக்கு வாங்கி உங்களை படிக்க வைப்பாங்க. அதுக்காக ஒரே காலேஜை கட்டடிச்சிட்டு பிள்ளைய மாசுக்கு போட்டு தள்ளிட்டு போயிடுறேன். தள்ளிட்டு போய் தேட்டரில் நிம்மதியாக படம் பார்க்குறான்னா அப்படியே எல்லா பேருமே சொந்தக்கார மாதிரி தெரிவேன். ஒரு மாதிரியாக பார்க்குறாண்டி அவன் மச்சானுக்கு நெருக்கம்னு நினைக்கிறேன். கொத்தனார் வேலை வாப்பார் மச்சான் கூட. அப்படித்தான் ஒரு ஆள் குறுன்னே பார்த்துருக்கேன். இவன் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டவன் இனிமேல் செய்ய மாட்டேன்னு காலில் வந்திருக்கேன். அவன் பாவன் பானிபூரி வைக்கிறவனா. நான் தேட்டரில் பானிபூரி வைக்கிறேன், நாசமாக போகிறேன். இதில் என்னென்னா மையே ஒரு லவ்வரை கூட்டு போய் தேட்டரில் இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஐஸ்கிரீம் பிடிக்குமாடா அந்த பிள்ளை? 3 கிலோ வாங்குடா, பூராத்தையும் திண்டு குசி விட்டு போயிடுறேன்ட்டு அது சொல்லியிருக்கு. இவன் இப்படியே உட்காந்துருக்கேன். இவங்க அப்பயும் ஒரு பொம்பளையை தள்ளிட்டு வந்துட்டேன். அவன் பக்கத்து சீட்டு. 2 பேரும் இப்படி பார்க்க கடைசியில் 2 பேருமே கைகளும் மாட்டியிருக்காங்க. நடக்குதுப்பா நாடு எந்த இதில் போய்கிட்டு இருக்கு. லேஜா சொல்கிறேன்னா அதே மாதிரி இன்னைக்கு ஆசிரியர் பெருந்தகை இன்னைக்கு சொல்கிறேன் இந்த மேடையில். ஆசிரியர் பெருந்தகை யாருன்னா தாய் தகப்பன அத்தனை பேருமே பள்ளிக்கூடத்தில் ஒரு தாய் தகப்பன இருக்காங்க. ஆசிரியர் பெருந்தகை உங்களை நம்பி அனுப்புகிறாங்கய்யா. பொம்பளை பிள்ளைகளை ஒரு சில ஆசிரியர் செய்யக்கூடிய தவறெல்லாம் திருத்தி கொள்ளணும். உங்களுக்கும் பெண் குழந்தை இருக்குது. இன்றைக்கி சொல்கிறேன், ஆசிரியர் வந்து பெண்கள் சின்ன பள்ளிக்கூடத்தை படிக்கிற பிள்ளையில் பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் செய்திய திருத்திக்கங்க. ஒரு சிலர்னு சொல்லிட்டேன் மேடையில். உண்மையா இல்லையா பங்காளி? உண்மை. அதே மாதிரி ஆத்தா பொம்பளை பிள்ளைய வைத்த தாய்மார்கள்லாம் ஒரு 10 படிக்கும்போது அந்த பிள்ளையை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வாங்க ஆத்தா. காலம் கெட்டு போய் கிடக்கு. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துட்டாத்தேன்
அதே மாதிரி நம்ம சொந்தக்கார வீடு பக்கத்து வீடு அப்படின்னு அனுப்புனாலும் கவனம் வேணும். ஆத்தா நல்லா இருப்பியே. எங்கள் அப்பு கைதட்டுறாருன்னா உண்மையிலேயே அந்த காலத்தில் எத்தனை சீமக்கருவுள்ள நீ வெட்டி மூட்டம் போட்டு எத்தனை கறிக்கட்டையை கப்ளிங்க லைன் பண்ணியோ. நன்றி நன்றி. இன்னுமே எந்திரிக்கக்கூடாது, நான் ரோக்கர்ப்பா. போதும் போதும், எனக்கு உணர்ச்சிகள் இருக்குது, நானும் பேசுவேன். இந்த தமிழ்நாட்டில் பிறந்த நான் ஒரு தமிழன். என் தமிழச்சிக்கோ தமிழனுக்கு ஒன்றுன்னா நான் குரல் கொடுப்பேன், நான் பயப்பட மாட்டேன். நீ உட்காரு, நீ அடித்த சரக்கு என்ன பிராண்டுன்னு ஒரு சீரட்டட்டில் எழுதி கொடு. இல்லை லைட்டாக நினைக்காம இவ்வளோ ஆதங்கப்பட மாட்டேன், எனக்கு தெரியுது. அந்தா கால் இருந்தா அப்படியே அப்படியே அம்மா பெரிய தாலி பரதநாட்டிய கிளாஸ் வச்சுருக்கேன் காரைக்குடியில் தான்ற. இப்போ வீட்டுக்காரன் மறைஞ்சுன்னா போனவொடனே உலக்க எடுத்து வெதரில் அடிச்சிருத்தா, அடிச்சிட்டேன்னா செம்படுங்காமல் உப்பு ஓத்திரம் கொடுத்து படுக்க போட்டு இருக்க இமிச்சதேன். என்னது வெதர்னா கொட்டையானே? அவரை போய் கிளச்சி பார்த்துட்டு வா, கவட்டக்கம் எடுத்துட்டு போய். ஏன்டா நாசமாக போகிறவனே. அண்ணே சும்மா இருப்பா. நானும் ஒரு காலத்தில் பெரிய குடியாக இருந்தேன், இன்னைக்கு திருந்தி இருக்கேன். அதனாலதான் உங்களை திருந்த சொல்கிறேன். பிறவி என்பது ஒரு தடவை, இந்த பிறவி 7 பிறவி 80 பிறவின்னு சொல்லுவேன். அப்படி சொல்கிற ஆளுகளை பூரா உள்ளே வர சொல்லு, லைட்டாக ஒரு 2 பாயிண்ட் கிறிஸை வச்சு அனுப்பிவிடு. ஒரே பிறவிதான். அடுத்த பிறவியில் இந்த கோமாளி எம்கேஆரும் பப்புன்னு போட போகிறது இல்லை. என் சொந்த பந்தங்கள் இதே மாதிரி அடுத்த பிறவியில் பார்க்க போகிறதும் கிடையாது. இருக்கிற பிறவியில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பூளிப்பூ, கனேஜ் புயலை, பக்காடி லெமன். சில பேர் அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வாய் நிறைய புயலை வச்சு சுறுசுறுன்னு இல்லைன்னு கம்பு கூட்டில் வச்சுட்டேன் புயலையே. இன்னும் எது இதில் வச்ச காது ஆப்பு ஆப்பு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன் என்னப்பா. ஆமாம், நேற்று போனால் கப்பல் கூட சாஞ்சு போச்சு, அது பெரிய வருத்தம். என் தம்பி எதையும் பூராமே ஒரு சாங்கு பாடுவோமா? இங்கே நிறந்து வெங்கடா இறங்குப்பா, பெரிய ரேஸ் வண்டி பத்திர மாதிரி இறங்கிக்கிருவேன். வேற நீ ரொம்ப படுத்தேன், அடமான வாய்ஸ். என்ன தம்பி இப்படி வாய்ஸாடா? பெட்டிக்கார மணிகண்டே உண்மையிலேயே நல்லவன். அவர் வாட்டுக்கு பூ ஊற்றுக்கிட்டு இருப்பார், இப்போ லூப் ஊற்றுக்கிட்டு இருக்கார். என்ன சொல்ல வர்ற? அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பேசாமரு. அவன் இமிச்ச உனக்கு தெரியுமா? இன்ன வரைக்கும் எந்த ஜவுளி கடையிலையும் அவனுக்கு ஜட்டி கிடைக்கல. இப்போ பூரா பூச்சி மருந்து பையன் 2 அடித்து போட்டு குத்துறேன். ஏன்னு கேட்டேன், எறும்பு ஏறினா கூட செத்து போக முடியேன். கடைசியில் என்னைக்கு அவன் கண்டங்கருவை சாக போதும். எப்போ அவன் முடிவு என்னதேன்? இல்லைன்னா என்னைய கூட காசை வெட்டி போட்டுக்கிட்டு போ. என்ன சாமி, இல்லைன்னா உன்னை 4 ஏய் ஏதாவது செய்ப்பா. ரெடி? ஹலோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலஜு வந்து வாரம், நாங்க இருமுடிய தலஜு வந்து வாரம். நாங்க வீடியோவை எடுத்துக்கிட்டு போறோம். பம்பா நதிக்கர ஓரம். கேமரா ஆன் பண்ணலையா? சார்ஜ் போடலையா? மலைகளை போட்டுக்கிட்டு வாரா, சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறா. மிருதங்க நப்பு நப்புன்னு போட்டுக்கிட்டு வாரோம், மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். மலைகளை போட்டுக்கிட்டு வாரா, அந்த மணிகண்டனை பார்க்கத்தானே போறா. ஜவுச்சட்ட தம்பி பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். ஐயப்பா சென்றிங் கார்த்திகை மாசத்துல வாரோம். கார்த்திகை மாசத்துல வாரோம். நாங்க மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐ பாவ் கொல்லிமலை, ராணிமலை, விறகு மலை, 5 மலை. கொல்லிமலை, ராணிமலை, விறகு மலை, 5 மலை. கொல்லிமலை, ஏ ராணிமலை, ஏ விறகு மலை, ஏ 5 மலை. 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. இங்க 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா.
பூரா அதில் மாலை ஓட்ட ஆளுகள்லாம் நிறையா இருப்பிய. கார்த்திகை பிறந்தவொடனே நாளே சரக்கு அடித்த ஆள் பூரா 48 நாள் சரக்கு அடிக்க முடியாதுன்னு நாள் பாட்டி வச்சு நிறைய போதையில் சரக்கு அடிச்சு விட்டு குளிச்சு விட்டு பல்ல விளக்கிட்டு போய் மாலை ஓடுங்க. மாலை ஓடுற சில பேர் 190 பேர் சரக்கு எப்படியாவது நிப்பாட்டியிருந்தேன் மாலை ஓடுறேன். இதில் என்னென்னா நீ மாலை ஓட்டு ஊரில் கலட்டும் போதே 4 பேர் வந்துடுவேன். என்ன மச்சான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஐயப்பன் கோயிலுக்கு. மச்சான் அல்ல தரிசனம் போயிட்டு வந்தேன் மச்சான், இதுக்கு மேலே நான் குடிக்க மாட்டேன் மச்சான். என்ன மச்சான் நீங்கள் சாப்பிடுவீங்க தானே, நாட்டுக்கோழியை வதக்கி வச்சுருக்கீங்க, வாங்க பக்காடி லெமனில் 2 போடுங்க அப்படின்னு ஏற்றி விட்டுருவாங்க. இந்த உலகத்தில் நல்லது சொல்ல நாட்டில் ஆள் இல்லை. நல்லது சொல்ல நாட்டில் ஆள் இருக்கா? சேஜிபி வச்சுருக்க ஆள்கிட்ட போய் கேளு. சேஜிபி ஓட்டுறியே மணிக்கு எவ்வளோ நிற்கும், இதை வச்சுக்கிட்டா நான் ஒன்று வாங்கினா பொழைச்சிக்கிறவன்னா அந்த சேஜிபி வச்சுருக்க ஆள் சொல்கிற ஒரே வார்த்தை என்னத்தை. டீசல் பூரா கடை பல்கில் ஒரு 1.5 லட்சம் நிற்கிது. அப்புறம் அதுக்கு டெய்லி போய் வேர்க்கட்டையை பிடிங்கிட்டு இருக்க. பெட்டி கடை வச்சுருக்க ஆள் அப்படித்தான். பெட்டி கடை வச்சுருக்கேன் மாதம் 15 ரூபா நிற்கும். சீரட்டே கடை இந்த வந்துட்டேன் சீரட்டு. ஆனால் டெய்லி 5 மணிக்கு சூட பற்ற வச்சு திறந்துடுவேன். டீ கடை அப்படித்தான். எப்படி டீ கடை இருந்தால் அந்த ஒரு அக்காங்க ஒரு டீ கடை வச்சுருக்கு, அதில் போய் காலையில் கேளு. ராயபுரத்தில் டீ போட்டு இந்த கூட்டத்துக்கு அதுக்கும் எப்படியும் ஒரு 20 ரூபா நின்றுருக்குமே. என்னத்தை டீ தூளே கடை. யாருமே உண்மையை சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த தொழிலை நீ பழகுனா இதில் நல்ல வருமானம் இருக்குது, இதில் வெற்றி காணலாம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். அதே மாதிரி தனக்கு சாப்பாடு போதும் என்று இந்த சோறு எனக்கு போதும் மிச்சம் இருக்கிறத போகிறான் 4 பேர் பசியோடு வந்தால் சாப்பிடும்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்குறேன். ஏன்னா அப்படியேப்பட்ட மனுஷன்லாம் இன்ன மேலே பிறக்க முடியாது. அரசியல் நடிகர்களுக்கு அப்பாற்பட்டது யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான். நானும் சினிமாவில் நடிச்சிருக்கேன். அந்த சினிமாவில் நடிக்கும்போது மற்ற நடிகர்கிட்ட கேட்பேன், கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நான் நேரில் பார்த்ததில்லை, எல்லாருமே சொல்கிறாங்களா உண்மை தானான்னு கேட்டேன். அப்போ அங்கே உள்ள சக நடிகர் சொன்னாங்க, நானும் சினிமாவில் போய் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு நடிகருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் தனித்தனி வேறுபாடு பார்ப்பாங்க. இப்போ பெரிய ஹீரோவாக இருந்தாருன்னா அவர் ஒரு வேளை சினிமாவில் சாப்பிடக்கூடிய சாப்பாடு 25,000 ஒரு வேளைக்கு. அவர் தங்கியிருக்க கேரன் மட்டும் கோடிக்கணக்கில் பெரிய ஹீரோவுக்கு. ஆனால் அந்த ஹீரோவுக்கு முன்னாடி பக்கவலமாக உயிரை கொடுத்து நடிக்கக்கூடிய இந்த பாமர தமிழை வாங்கக்கூடிய சம்பளம் 350 ரூபா. ஆனால் அதே மாதிரி அந்த பாமர தமிழை சோத்துக்கு கீவில் நிற்கணும் அப்படித்தான் போடுவாங்க. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் ஐயா நான் எந்த சாப்பாடு சாப்பிட்றேனோ வயிறு என்பது ஒன்று, பசி என்பது ஒன்று, மக்கள் என்பது சாதி மதம் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சமப்படுத்தி பார்த்தவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. இதுக்கு மேலே எங்கிட்ட சொல்லணும்? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் பிறந்தார் ஒரு மனுஷன். யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இந்த அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னார்? இளைஞர் பூரா நான் போயிட்டாலும் பரவாயில்லப்பா, நீங்கள் கதவை திறந்துக்கிட்டு நாட்டை ஏதாவது செய்யுங்கன்னு நல்லா செய்கிறேன். பூரா சீமக்கரில் போய் மண்டி ஓட்டுக்கிட்டு பொம்பளை புள்ளிய வீடியோ கால் வர சொல்கிறேன். வீடியோ கால் வாடா, என்ன சுடிதார் ஓட்டிருக்கியா, என்ன கலர் சட்டி ஓட்டிருக்க, பூ போட்டுறதுன்னா ஆகாது, பட்டை அடிச்சிருக்கணுமா, இதைத்தான் பார்க்குறேன். அதான் ஒரு ஆள் வீடியோ காலில் போய் வருதே சீமக்கரில் உட்காந்துட்டு லவ்வரை முத்தம் கொடுக்க சொல்லியிருக்கேன். புச்சு பக்கத்தில் ஒரு வயசானவர் 2 கட்டை தள்ளி வெளியே இருந்தவர். அவர் முச்சுன்னு சொன்னோடனே பன்னி குட்டி தான் பின்னாடி வந்துருச்சுன்னு 1/2 மணி நேரமாக இருந்து போட்ட விட்டையும் போடாமல் வீடு வந்து சேர்ந்தார். சிச்சுக்கங்க வைக்கல என்ன 1 மணி நேரமாக மண்டி போடுவாங்க. இவன் தாண்டா அந்த வேலை பார்த்தவன், அந்த முத்தம் கொடுத்தவனே இவனாத்தான் இருக்கான். அந்த அதிர்ச்சி ஆகிறான் பாரு. ஏன்னா இன்னைக்கு வீட்டுக்காரெல்லாம் இந்த கல்யாணம் பண்ணி 1 வாரத்தில் தான் பொண்டாட்டி கூட அவ்வளோ பாசமாக இருக்கிறது. கல்யாணம் பண்ண ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த 1 வாரத்தில் சன்ன சித்திரவதையாக இருக்கும். பொண்டாட்டியை நிமிர விட மாட்டேன், குனிய விட மாட்டேன். அது கிரைண்டரில் அரைச்சிக்கிட்டு இருக்கும், போய் மாவை தள்ளி விட்டுக்கிட்டு இருப்பேன். அங்கிட்டு போங்க, நான் தான் மாவை அள்ளுவேன். பாவாடை ஏன் துவைக்கிறியா? போடி, என் பொண்டாட்டி பாவாடைய எவனு கேட்க. எப்போ அது 1 வாரம் அது காப்பிக்கு சீனி கலந்துச்சுன்னா இவன் போய் ஆற்றுவேன். பொண்டாட்டி நெகை வெட்டி விடுவேன், மசுரை சீவி விடுவேன். இந்த கொடுமை அசந்த நேரத்தில் முதுகு நக்குவேன், இதெல்லாம் செய்வேன் இந்த 1 வாரத்தில் தான். அப்போல்லாம் மரியாதை நல்லா இருக்கும். ஏ புஜ்ஜு, ஏ சுச்சு, பொண்டாட்டி புரிஞ்சனா அப்போ போட வடலாம் சொல்லலாம். வாடா சாப்பிடுவான், வந்துட்டேன்டா. அவன்
வந்துட்டேன்டா, உன் காலை அமுக்கி விடுறேன்டா, கட்டில் பிரட்டுறேன்டான்வேன். இப்போ ஒரு வருஷம் ஆச்சுன்னா அவங்க நிலைமை யோசிச்சு பாரு. இங்கேருந்து பொண்டாட்டி போன் அடிக்க புரிஞ்சு காரைக்குள்ளே இருப்பார். எங்க எங்கே இருக்கிய? உடனே புரிஞ்சு, எங்கே இருந்தா உனக்கு என்னடி, எங்கே இருந்தா உன்னை என்ன உனக்கு என்ன, உன்னைய கட்டி தான் கண்டாலி போக உன்னை என்னடி. அதே எங்க மயம் பேக்க அத்துப்பிட்டேன். அத்தை என்ன வெண்ண மயன், நீ அக்கா சொல்லிட்டு போடி, உன்னை வந்து மசுத்து அறுக்கிறேன், போன வைடி, மறுபடியும் அடிக்கேன். ஏங்க என்ன வாங்கிட்டு ஏய் கொண்டே வருவேன், என்ன என்ன கோத்த விட்டு என்ன இருக்கிறத வாங்கி தாழ்ப்பாலும். ஏன் இதெல்லாம் மாறுது? பாசம் என்பது ஒரே மாதிரி சமமா இருந்தால் அது கடைசி வரைக்கும் நீடிக்கும். பாசத்தை அதிகமா ஊட்ட ஊட்ட அங்கே பாசமாகப்பட்டது விஷம் கலந்து விடும். உங்களை எச்சரிக்கிறேன். உண்மைதான். சில பேர் பார்த்தா நிறைய ஊழ கும்பிடு போடுவேன். வாங்க ஐயா ஐயா வாங்கயா, நீங்கள் வந்தது எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வந்தது மாதிரி நீங்கள் வந்து கால் எடுத்து வச்சா அப்படி இப்படின்னு அவன் போனவனே இந்த கண்டாலிமை வந்து சோத்த தின்ட்டானே. இந்த உலகம் அப்படித்தான் பேச. எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் ஓஜியிலே சமைச்சிடும். ஓஜியிலே சமைச்சிரும்ப்பா. வடச்சட்டியை அடுப்பில் வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கார பொம்பள்கிட்ட போகும், ஏக்காய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எம்பிட்டு எண்ணெய் விடுவேன். அதுங்க ஐயோ சட்டியை வச்சுட்டு அடி இந்தாடி ஒரு எம்பிட்டு எண்ணெய். அடுத்த பொம்பளைகிட்ட போகும், 2 கத்திரிக்காய் கொடு, சூத்த கத்திரிக்காய் இருந்தாலும் பரவாயில்ல, சுறுசுறுன்னு வச்சு அவனுக்கு ஊற்றுனாத்தே அந்த ஆளுக்கு ஈம அடங்கும். அப்படியே சொல்லி 5 வருஷமாக ஓட்டிட்டான்னா அவள் எவ்வளோ பெரிய ராங்கியாக இருப்பா அவன். உண்மைதான். அதனால இந்த ஐயப்பனுக்கு முருகனுக்கு ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓடுறவெல்லாம் ஆமாம் மாங்கோட்டை உரிமையாக சிரிக்கிறேன். நான் தாண்டா சொன்னேன், ஓம் சக்தி கோயிலுக்கு போடுறவங்க ஒரு மனதோடு ஆத்தா ஓம் சக்தியை வேண்டிக்கிட்டு போனேன்னா ஆத்தா உனக்கு அருள் தரும்னு சொன்னேன். இதுக்கு பூரா குத்தாட்டம் போட்டு அந்தந்தண்டி பசை கவுத்தி விட்டு மலையோட கவுத்தி விட்டுருச்சு. அதில் இந்த டிரைவர் பாவம். ஓட்டுநர்லாம் யாருன்னு நினைக்கிறியோ? உங்கள் வீட்டு கிளிக்கறையா? ஓட்டுநர் என்பவர்கள் யாருன்னா நம்மளை எல்லையிலேருந்து காக்கக்கூடிய கருப்பனுக்கு சமம் ஓட்டுநர்கள். நம்ம குடும்பத்தையெல்லாம் பாதுகாத்து காத்து கொண்டு போய் இவங்களுக்கு அரும்பு குறையக்கூடாது கருப்பா, இவங்க எல்லாருமே என்னை நம்பி எத்தனையோ குடும்பம் வண்டியில் ஏறி உட்காந்துருக்கு, இவங்களை அத்தனை பேர் இந்த மோட்டார் சாமியே நீ காத்து கொடுன்னு 4 வீலுக்கு 4 எலும்புச்சம்பளம் வச்சு எலும்புச்சம்பளம் இல்லாட்டாலும் கொமட்டிக்காயை பிடுங்கி வச்சு 1/2 கிலோ சூடத்தை பொருதி அதை அமர்றதுக்குள்ளே 80 லிட்டர் டீசல் அடித்து அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனாலும் நம்மளை பாதுகாப்பாக சேர்க்கக்கூடியது யாருன்னா ஓட்டுநர்கள் தான். இந்த ஓட்டுநர்கள் எப்படி சொல்லணும்? ஓம் சக்திக்கு மாலை ஓட்ட பொம்பளையெல்லாம் என்ன சொல்லணும்னா, ஜாமி சக்தி நீ நல்லபடியாக ஓட்டிகிட்டு போகணும்ப்பா, அப்படி நல்லபடியாக போயிட்டா அங்கே இருக்க இப்போ பிரசாதம் வளையல்களே உன் பொண்டாட்டிக்கு வாங்கி தரான், நீ நல்லா ஓட்டுப்பான்னு சொன்னால் அது நியாயம். அவர் சாமி பாட்டு போட்டு போகும்போதே இந்த ஓம் சக்தி தலைவின்னு ஒரு பொம்பளை உள்ளே இருக்கும். அவங்க வேகமாக ஜமீன்தாரமாக மாறி போயிட்டு, டிரைவர் தம்பி அவர் சொல்லுங்க சக்தி, இந்த பாடலை போட்டால் உன் வண்டியை நிறுத்தி விட்டு நாங்கள் வேறு வண்டி பிடிக்க வேண்டியிருக்கும். நான் என்ன செய்ய வேண்டும் சக்தி? குத்தாட்டம் போடுறது மாதிரி ஒரு பாட்டை போடும். ஆகட்டும் சக்தி. மல்ல மல்ல மருத மல்ல மல்ல மருத மல்ல செல்ல செல்ல வெங்கல செல்ல. அவன் பார்ப்பேன், பொண்டாட்டியை விட்டு 1 வாரம் ஆச்சு, இந்த பிறகு தினி முண்டை நம்மளை கொண்டுருவா போல. அடுத்த பாட்டு போட்டுருவேன், எந்த இடத்திலும் சுகமிக அதிகம் சங்கு சக். அவன் கட்டங்க கண்ணாடியில் பார்ப்பேன், குத்தாட்டம் போடும்போது கொண்டு போய் புளிய மரத்தில் விட்டுருவேன். புளிய மரத்தில் விட்டுட்டு அவன் பாட்டு போடுவேன், சோதனை மேல் சோதனை. சரி அதுதான் நீங்கள் பண்ணிய, நான் ஏன் அதை செய்யக்கூடாதுன்னா இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பூரா துடியானவை. இப்போ நானா இந்த அளவுக்கு பேரானது காரணம் மக்களுடைய அன்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களை தினசரி பார்க்க வைத்தது யாருன்னா அந்த 18ஆம் படியான கள்ளிச்சேரி காளிமுனியா இருந்தேன். எதுக்கு சொல்றேன், இது செய்யாதிய. சரி அதைத்தான் செஞ்சிய, உங்களை பொறுத்துக்கிட்டேன், ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டேன். டிரைவரை கூட நிப்பாட்டிட்டு டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு. அவன் கிருத்துரம் பிடிச்சான் இருப்பேன் பாரு, அவன் பாரு டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி. இன்னும் எல்லாரும் கிளம்பிருங்க, மை சட்டுமா மை சட்டு, அம்பாளு மை சட்டு, நாடகமா நாடகம், பப்பரப்பானு நாடகம். ஆட்டியா வேலாம் கிளம்பிடுவேன். என்ன கடா என்ன கடாதேன் காக்கடாதேன் கடக்கடா தப்புது நான் செப்பரியாடு. இந்த மிருதங்காரன் நல்லா கவனிச்சு பாருங்க, எச்சியை துப்புறது வாட்டர் தான் துப்புவார். ஆமாம், வாட்டர் துப்பி நாளைக்கு வந்து அறந்தாங்கி மெடிக்கலுக்கு அனுப்பிவிடுவார் சோதனை பண்ணுறதுக்கு. சளி எப்படி இருக்குது, மயிரை பிடுங்குது, 1 ஒரு ஊரில் எண்ணெயை ஒரு இலவட்டம் செருப்புட்டு அடிக்குது தெரிஞ்சேன். துப்பி துப்பி வைக்க அவன் நிற போதில் 2 மணிக்கு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். இறங்கி போச்சு, இந்த அண்ணன் சரக்கு வச்சிருக்காரு போல, சிவப்பு கலரில் தெரிஞ்சிருக்கு. இவர் இப்படி வாசிக்கும் போது இவரையே
இவர் அசந்துங்க திரும்பும்போது எடுத்து அவன் கடன்னு குடிச்ச உடனே இவர் படக்குன்னு புறாத்தையும் குடிச்சிட்டியான்னு கேட்டிருக்காரு. மன்னிச்சுக்கங்க, புறாத்தையும் குடிச்சு விட்டேன், அது வெத்தலை ஆச்சுன்னு சொல்லியிருக்கேன். சொன்ன உடனே அவன் விடக்குன்னு உதஞ்சி அந்த நேரத்தில் 108க்கு ஃபோன் அடிச்சு கியாமியா ஊர் சனமே சொந்தக்காரெலாம் கேட்டிருக்கேன். எதடா குடிச்ச, ஏன்டா அப்படி ஆகிப்போச்சு, வெத்தலைச்சியை குடிச்சு விட்டேன் அப்படின்னா அதில் 2 ஒம்பளை விளக்க மாத்திரத்தை அடிச்சு 108 எனக்கு சித்திரவதையா. என்னைக்கு உன் கவட்டுக்குள்ளே துப்பிட்டு போ, உன் பொண்டாட்டிய கிடாவட்ட போனோம்னு உன்னை இதில் அடிக்கட்டு. ஹலோ என்னதே இரு, நீ வர சொல்லணும் உள்ள போய் பார்த்து பாப்பு, நாடகத்தை கெடுத்து போடாத. இப்போதான் வந்து துவைக்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் கணேஷ் போயிலையா? கணேஷ் போயில நகைச்சுவை புளிப்பு ஒரு தரம் ஏலம் கேட்குறவோ கேட்கலாம். கணேஷ் போயில ஒரு தரம், புளிப்பு 2 தரம், அடுத்து சைனி கைனி 3 தரம் கேட்கலாம். நம்ம ஊருக்கு அம்மா கட்டலா மீனை இலை விடுறோம். கணேஷ் போயில ஒரு தரம் கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன ஓம் சக்தி அடுத்து கேட்கலாம். ஆன்ஸு அடுத்து கேட்கலாம். புளிப்பு போதும் இந்த நாடகம் நினைச்சே நக்கல் பண்றியா? இந்தா கலைமான போயில கிளம்பிட்டேன். என்னத்த ஏன்னா அண்ணன் சொல்றது மாதிரி கணேஷ் போயில உதட்டுக்குள்ள வச்சா வெந்து போகும், பொத்து போகும், புற்றுநோய் இருக்கும். அந்த கணேஷ் போயில பாக்கெட்டில் அந்தந்தண்டி விளம்பரம் போட்டிருப்பாங்க, ஒரு கடவாயே இருக்காது ஆண்டு. ஆனால் அதை டெய்லி முத்தம் கொடுத்து போகிறேன் பாரு, அவன் தான்டா தமிழன். அப்படி சொல்ல அந்த புற்றுநோய் வந்து அழுகி போன படம் இருக்கும். அதை காலை 2 நாள் என் தெய்வம் இல்லாமல் மண்டை காயுதுடா என் தெய்வம். இதை பயிலேருந்து எடுக்கும்போது சீட்டாட்ட மாதிரியே தெரியும். சட்டிக்குள்ள வந்து புயல் அடிப்பேன். ஒரு ரம்மி வாடா அப்படி வாடா அப்படி வந்து அப்படி முட்டை ஓட்டு அந்த கையை வெளியிருந்தா கூட அப்படி கழுவ மாட்டேன். இந்தா அப்படி கழுவி தாள் போட பாரு, அப்படி போட்டு எந்நேரம் உதறேன். ஆனா அதை சில பேர் சண்டைக்காரனா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி அப்படி கேட்டுருவேன். சைஸா ஹலோ ப்ரோ, அவன் என்ன ப்ரோ உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. காரைக்குடி தான், எங்கள் சித்தி அங்கே தான் கட்டி கொடுத்துருக்கு. எதுக்கு இந்த கணேஷ் புயலுக்கு அவளை பேசுவேன். சித்தி அங்கே தான் கட்டி கொடுத்துருக்கு. அப்படியே ப்ரோ உங்களோட சட்டை ரொம்ப நல்லா இருக்கு. அவன் உடனே இது சிங்கப்பூர்லேருந்து எங்கள் சித்தப்பா எடுத்துட்டு வந்தது. பேசாமல் இருப்பா அம்புட்டுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் என்ன கேட்பேன்னா இந்த கணேஷ் புயலுக்கு தான் புயலை போடுவியே. இந்த ஓசியில் கேட்குறவேன். அவன் போடுவேன் ப்ரோ, 10 வருஷமாக போடுறேன், அது இல்லாட்ட ஒரு மாதிரியாவே இருக்கும். உதரெல்லாம் பொத்து போகாது என்ன ப்ரோ? அதான் ஒன்றும் பொத்து போகாது, மாற்றி வச்சுக்கிறேன் ப்ரோ. லைட்டாக ஒரு போட்டு கொடுங்களேன். எங்கே வரையான் பாரு. அவன் 2 ஓட்டுக்கு தான் இருக்குது. மண்டை காய் நான் அறந்தாங்கி போனேன். ப்ரோ ஒன்று கொடுங்க ப்ரோ, போகும்போது வாங்கி தரேன். சரின்னு அவன் ஓஜியில் கொடுத்தான்னா அப்போ தாண்டா அரை பாக்கெட்டையும் தட்டிடுவாங்க. ஓஜியில் கொடுக்குற ஆள் மட்டும் கவனமாக இருங்க. கொடுத்தீங்கன்னா அம்புட்டையும் போட்டு முழுங்கிட்டு போனாலும் போயிடுவேன். இதில் ஒரு ஆள் சமைக்கிற ஆள் உப்பு பார்க்குற நேரத்தில் புயலையை போட்டு இருக்கேன். எச்சி குடலில் விழுந்து அதை 4 பேர் சாப்பிட்டு என்ன டால்ட்டா நல்லா சேர்ப்பீங்களா? சி இல்லை எல்ஓ. இதெல்லாம் எல்லாமே நடக்கும். நம்ம சுத்தம்தான் நினச்சின்னா நீங்கள் எல்லாம் எந்த ஒரு இடத்துலையும் சாப்பிட முடியாது. ஆமாம், கேசரின்ற போது வேர்வையெல்லாம் விழுகும். இதெல்லாம் பொறுத்துக்கிறோம். பொறுத்தா மட்டும் சாப்பிட முடியும். என் தம்பி இப்போ தான் வர்றேன், அப்பயே உன்னை எதிர்பார்த்தேன் அண்ணே. நீர் கசிவு தொங்கா சார். அதே அப்போ ஞாபகம் வருது. அந்த காலத்தில் எக்கோ கொரோனே, அந்த காலத்தில் 20 வயசு ஆனவன் பொண்ணை கட்டி வச்சிருவாங்க. எக்கோ கொரோனே எனக்கு நீ தான் பழி வாங்குறேன்னு நினைக்கிறேன். இரு டொங்காஸ் இருங்க ப்ரோ. 20 வயசு ஆனவனே பயலுக்கு அத்தை மகளோ மாமே மகளோ முதலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வய ஒரு 4-5 பிள்ளைய ரெடி பண்ணட்டு கப்ளிங் தயாராகிடுச்சு, ஓசை கொண்டு வாங்கன்ட்டு. அப்போ அந்த காலம். இப்போ 37-40 வயசில் மண்டை மசரெல்லாம் இழந்து பொண்ணு இந்த ஒரு ஆள் மாட்டிக்கிட்டேன். நம்மால் பொண்ணு கிடைக்காம அந்த இப்படியே இருந்தா தேன்றாட்டு எடுக்க திரிவாங்க பாரு கருவலுக்குள்ள.
போய் ஊர் ஊரா போய் கடைகணிலாம் கெஞ்சிறேன். டீ கடைக்காரில் காலில் விழுந்து ஏப்போ நம்ம ஊரில் எதுவும் செகநட்டில் கிடைக்குமா? அவர் என்னப்பா ஏதாவது 2 உள்ள தாய் 3 உள்ள தாய் இருந்தாலும் ஏற்றுக்கிறேப்போ இருக்க மண்டை கிண்ணுன்னு இதுக்கு மண்டை பொட்டை வரைஞ்சி வச்சு. இவரெல்லாம் அன்னைக்கு ஒரு ஊரில் 7 உள்ள தாயாக இருந்தால் பரவாயில்ல. ஏன் தமிழகத்தில் பொண்ணு கிடைக்கவில்லை? தவறு அத்தனையுமே முன்னோர்கள் தான். பாரதிராஜா படத்துல பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பாலை ஊத்தி கொன்ற காலம் அன்றைய காலம். இன்னைக்கு பெண் குழந்தை தான் ஒரு வீட்டிலே பெருமை சேர்ப்பதும் பெண்ணுதான். பெத்த தாய் தகப்பனுக்கு ஒரு உடம்பு வலி உடம்பு சரியில்லாட்டாலும் நம்மளுக்கு அத்தனை வேலை பார்த்தும் நம்மளை காப்பாற்ற தாய் யாருன்னா பெண் குழந்தை தான். இன்னைக்கு சொல்றேன், பெண் குழந்தைய மட்டும் எல்லாரும் பெத்தவனையே பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னு சங்கடப்படாதீங்க. அதுதான் நாளைக்கு தவிச்ச நேரத்தில் தண்ணி ஊற்றும். ஆம்பளை பைய தண்ணி இருந்ததை கால்கிட்ட தட்டி விட்டுருவேன், இல்லைன்னா அதில் கலந்து சரக்கை போட்டுக்கிட்டு போடாங்க பார்த்தா விக்கிட்டு சாடான்ருவேன். இது உண்மை. நான் முதற்கொண்டு எங்கள் அப்பாவை ஏதாவது சொன்னாலும் வேலை மசரை பாருங்கப்பான்னு சொல்லுவேன். அவர் இருக்க வரை அருமை தெரியாது. இதுதான் உண்மை. எங்கள் அப்பா அதுக்காகவே என்கிட்ட பேச மாட்டார். கிருத்திரம் பிடிச்சவன் நாடகத்துக்கு கிளம்போது பேசினா வேலை மசரை பாருன்றுவேன். இவனை பெற்றதுக்கு இம்பிட்டு கணேஷ் பையில பெற்ற உண்மையை தானே சொல்லணும். நான் அதுக்காக எங்கள் அப்பா அப்படி சொல்லுவார் இப்படி சொல்லுவார். ஆனால் எங்கள் பெருசு எங்கள் அம்மா இல்லாத பற்றி அந்த மன வேதனை தெரியுது. ஏன்னா நான் குடித்த காலத்திலே எங்கள் அம்மா முத்துவள்ளி சொன்னுச்சு, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் வயத்தில் பிரண்டையை கட்டி அடிக்கணும்டா. உன்னைய போய் பெற்றிருக்கேன் பாரு, அந்த 3 பேர்த்த பெற்று அவங்க சிம்படுங்காமல் இருக்கேன், நீ இப்படி குடியாரனா இருக்கேன்னு எங்கள் அம்மா அழுதுச்சு. அதே அம்மா மயன் திருந்தி போன வருஷம் 4 வீடு திறக்கும் போது ஆனந்த கண்ணீரோட என் தாய் முத்தமிட்டாள். இப்படி ஒரு பிள்ளையை நான் பெற்றதை நினச்சி பெருமைப்படுகிறேன் என்று. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் குடிச்சீங்கன்னா ப்ரோ மரியாதை இருக்காது ப்ரோ. குடிச்சுக்கிட்டு சில பேர் நல்லா கவனிச்சு பாரு, பொண்டாட்டிகிட்ட மாட்டக்கூடாதுன்றதுக்காக ஸ்டெப்பு வச்சுலாம் போவேன். இப்படி ஸ்டெப்பு வச்சு போவேன். பொண்டாட்டி வந்து பக்கத்தில் பேசுவேன், எங்க சப்பாத்தி சுட்டிருக்கேன் சாப்பிடுவீங்களா? அதே என்னமே வீட்டு லோன் தர்றது மாதிரி இருந்தா, எங்க சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன் குளிக்கிறீங்களா? குளிச்சா போதும் இறங்கிறேன் அவன் சொல்லியான் பாரு. பக்கத்தில் வந்து படுங்க. ஏன்னா வாடை வந்துச்சுன்னா நைட்டு வெதரை காலி பண்ணி. எங்கள் ஊரில் ஒருத்தன் வம்பா மாட்டிக்கிட்டேன். பைக்கை நிப்பாட்டிட்டு ஸ்டெப்பு வச்சு நடந்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன். போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் உள்ள ஆளு கூட சேர்ந்து அடிச்சு விட்டாங்க. போனது பக்கத்து வீடு. இதுக்கு மேலே ஜோக்கு மதுரை முத்தனையும் கூட பேசாது. இவ்வளோதான் ஜோக்கு. அதே மாதிரி இந்த கூட்டத்தில் நிறையா பேர் ஓஜி வண்டியில் வந்திருப்பேன். லிஃப்ட்டு கேட்டு உங்கள் கண்ணோட்டம் பூரா அந்த ஓட்டிகிட்டு வந்த வண்டிக்காரன் மேலே தான் இருக்கும். அவர் நகண்டா நீனு நகன். அந்த ஓஜி வண்டியில் வரும்போது நம்மளை கூட்டு வந்த ஆள் அன்னைக்கு படுத்துகிற வாடகை எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன். அப்படி இறங்கி ஒன்றுக்கு இருப்பார். நம்மளும் சும்மானாச்சும் கையிலே தூக்கிட்டாது நிற்கணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. அவன் கணேஷ் போயில கேட்டால் கூட நீ உருட்டி உதட்டுக்குள்ளே வைக்கணும். புரட்டா வாங்கி கொடுத்தா நீ பிச்சு போடணும். ஏன்னா ஓசியில் வந்துட்டோமே. அப்படித்தான் சில ஊரில் விட்டுட்டு போனால் இவன் பாவம் திசை தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு யாராக பார்த்தாலும் உள்ளூர்காரன் மாதிரியே தெரியும். அவன் அழகர் வர்ற முட்டானே, இவன் வர்ற முட்டானே. பார்த்தா காலையில் பஸ்ஸு காசு இருக்காது. அதனால என்ன சொன்னா, ஓசியிலே ஓட்டி வந்தமென்று அந்த ஆணவம் வேண்டாம். நாளைக்கு உங்களை மாதிரி பைக்கு வாங்க அவர்களுக்கும் அந்த காலம் வரும். இதில் அதிகமாக வந்தாலுகதே அந்த உணர்ச்சி வசப்பட்டு தட்டுறாளுங்க. வாங்கலாம். மை செட்டுக்காரவெல்லாம் நாங்கள் பரம்பரை கோடாங்கி பூ சொன்னால் பழிக்கும். இந்த அம்பாள் ரேடியோஸ் ராயபுரத்தில் அடுத்த வருஷம் நான் வரும்போது இன்னும் நீங்கள் வளர்ந்து நிற்கணும். நீங்கள் எந்த நல்லது கட்டத்துக்கு போனாலும் ஆடி காரில் போகணும். நான் காரைக்குள்ள தெருவில் நிற்கணும். நான் தெருவில் நின்றாலும் நீ வாழணும்னு நினைக்கிறேன் பாரு. இதுக்கு ஒரு கைதட்டு தரலாம். தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு அடுத்தவர்களை வாழ வேண்டும் நினைக்க வந்த உண்மையான தமிழன். அவனை செய்வனை வச்சு அவன் காலு கை வராமல் இப்போ பூரா அப்படித்தாப்பா கலங்குறாங்க. ஒருத்தன் புது வீடு கட்டினா கூட ஜெயிச்சா போகிறேன். நம்ம புதுவயலுக்கு அங்கிட்டு ஒரு கோடாங்கி இருக்காருன்னு எப்படி 101 ரூபா தச்சனை வச்சாருன்னா அவன் கட்டின வீடை உடனே லேசாக செங்க இடிகிற மாதிரி பண்ணுறேன். அது சரி வராதே. குடும்பத்தோட காலி பண்ணுற மாதிரி எவனாவது இருக்கானே. பொன்னமராதி பக்கம் ஒருத்தர் இருக்கேன் கிட்டுன்னு கோடாங்கி. அவன் போனோம்னா அன்றைக்கி அப்படித்தான் அசோக் வீட்டை காலி பண்ணது அவன் தானே. எவ்வளோ கேட்பேன்? 80,000 கேட்குறேன். 1.7 தர்றேன். என்னை வீட்டு வர்றதுக்குள்ளே இவங்களை எரிச்சு போடுறோம். இவன் மனுஷனா?
பழக்கமா அது? செய்வினை என்பது என்னன்னு உங்களுக்கு விளக்குறேன். செய்த வினை உன் குடும்பத்தை திருப்பி வர்றதுனால தான் செய்வினை. முடிஞ்சு. எல்லாத்துலேயும் நீ அனுபவப்பட்டிருக்கியா? யாருக்கு வச்சு விட்டியாக்க? வா உள்ள வா, துண்ணூறு வாங்கிட்டு போ. லோக்கல் பையன் எங்கள் அண்ணன் தான் வச்சு விட்ருக்கும் போல. நீ போடுற ஆட்டை அந்த பாக்ஸ் விழுக போது அது ஏற்கனவே இங்கே வாரு, அது உட்காந்துருக்குது சரியில்லை. அண்ணே பாருண்ணே, நான் சொல்லி சொல்லி தவிச்சு போனேன். அண்ணே அங்கிட்டு போய் உட்காரு அப்படின்னா கண்டனர் போதலண்ணே. கண்டனர் போகும்போது பின்னாடி டிராக்டர் வந்து மோதும் போது டங்குன்னு ஏற்கும். அதே டங்காசு உள்ளே வாங்களே, அவருக்கு ஒரு படம் ஏற்றி விடுப்பா. நாட்டில் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு இல்லாமல் டங்காசுன்னா என்னன்னா. ஆனால் எல்லா மீனிங்கும் நான் தான் சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போட்டு என்னை கேவலப்படுத்துறீங்க. இப்போ பயலு ஊரம் கிளம்பிட்டாங்க டீச்சர்லாம். டீச்சர் இங்கே அப்படிங்க அது உடனே ஓசுல ஏ அசிங்க ஆபாஜம் எதில் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்குது. டிவியில் இருக்குது, சினிமாவில் இருக்குது. நீங்கள் மாதிரி சின்ன பயலில் போய் அதை சொல்லக்கூடாது இதை சொல்லக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க எல்லாமே என்னைக்கு இந்த டச்சு ஃபோனு வந்துருச்சோ அங்கே சின்ன பயல எல்லாருமே கெட்டு போனாங்க. என்னன்னு கேளு, அவங்க தான் எதாக இருந்தாலும் கூகுளில் கேட்குறாள்ல. ஓஸ் மாங்கோட்டை உரிமையா வெதர் தெரிச்சு போவோம் போடா. தலைவன் கரையாம்புத்துக்கு அழிகிறான்டா. 2 கரையாம்புத்து. இதில் நம்ம கூகுள்லேயே கேட்கலாம், மாதிரிலாம் கிடையாது. நியூ பேண்ட் பாதி டவுசரோட வந்தோம். சரக்கு அடிப்பது எப்படி? பொம்பளையால் ஒரு பொம்பளை போய் மொட்டை மாடியில் ஒளிஞ்சிட்டு கேட்குது. புருஷனுக்கு தெரியாமல் அவனை புலப்பது எப்படி? இன்னும் சில பொம்பளையெல்லாம் போய் ஆட்டுக்கால் வைப்பது எப்படி? ஆட்டோட வளைஞ்சு. சில பொம்பளை இன்னும் இருக்கு, சுடுதண்ணி வைப்பது எப்படி? அதுக்கெல்லாம் அந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. சுடுதண்ணி வைப்பது எப்படி? இப்போ இது வந்துருச்சப்பா, முடியை க்ளீன் பண்ணுறது கிரீமு. அந்த கிரீமை ஒருத்தி வந்து செம்பரியம் குட்டிக்கு போய் தேய்ச்சிருக்கேன். முடி வெட்ட கத்திரிக்கோள் மலங்கிருச்சு, எப்படியா ஊந்துரும், குட்டி செத்து போச்சு. இதே நகைச்சுவை சிரிச்சுக்கிட்டு போயிரு. நீ போய் உட்கார்றது எனக்கு ஒன்றும் சீரு தெரியல. மாட மல்லாக்க விழுக போற, உனக்கு 2 இன்ச்சு பைப்பை வச்சு உனக்கு அழைய போறேன். இது எதுல முடியும் தெரியும். ஒரு சாங் பாடுவான். அல்லோ அல்லோ ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். என் தம்பி ரெட்டையாள வெங்கடேஸ்வரனை அண்ணன் மூத்தவன் வரவேற்கிறேன். நாரதர் வெங்கடேஸ்வரனை என் தம்பி தான் வர்ற ஆண்டு சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர். ரெட்டையாள வெங்கடேசன் சூப்பர் சிங்கர் போறேன். உங்கள் அத்தனை பேர் கைதட்டோடு. எங்க வாத்தியார் வந்துட்டார் மேலப்பட்டு. எங்க வாத்தியார் காளிமுத்து வாத்தியார். வாத்தியாரே வணக்கம் வாத்தியாரே. எங்க வாத்தியார நான் அந்த நிலைமையில அப்புறம் சொல்றேன். என்னன்னா விஜய் டிவி அவ்வளவு பெரிய டிவி. அந்த டிவியில உள்ள அந்த விஜய் டிவியினுடைய ஹெட்னு சொல்லுவாங்க. அவரு என்னுடைய ரசிகர் என்பது எனக்கு பெரிய ஒரு பெருமை. அவர் ஒரு வார்த்தை என்று கேட்டார், இவ்வளவு சிரிப்பு காமிச்சிட்டு நீ எதுக்கு டிவி வைக்க வரல? இல்லைங்கய்யா, நான் பிக் பாஸ் எல்லாம் வரலாம்னு நினைச்சேன். அங்கே ஒருத்தர் அடமான வாய்ஸ்ல பேசுவார், எம்கேஆர் கன்செஷன் ரூமுக்கு வாங்க. ஏன் வாய் சும்மா இருக்காது? நான் கப்ளிங் ஏதாவது சொல்லி போடுவேன். அப்புறம் டிவி அடைச்சு விட்டு என் வீட்டை முட்டை வச்சு சூப்பர் சூப்பர் மாடு புடி மாடு. அந்த வயரை அதுக்கு புடுங்கனே, மொத்தமே ஈபி வயரை புடுங்க வேண்டியதானே. பாட்டு மறந்து வச்சாடா. ஆடு வச்சிருந்தேன் நீ மொத்து. உனக்கு நான் வாத்தியாரா, எனக்கு நீ வாத்தியாரா? எங்க வாத்தியார சும்மா உள்ள இருக்காரு. ஆடு வச்சிருந்தேன். வரியில கவனமா கேளுங்க. இதெல்லாம் எதனால போகுதுன்னு எல்லாரும் மனசை துறங்க ப்ரோ. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அத மேய்க்க 4 பேத்த சம்பளத்துக்கு ஆளை போட்டு வச்சிருந்தேன்.
ஆட்டு புழுக்கையெல்லாம் சாக்கு 55 ரூபாயின்னு கேரளாவுக்கு லோடு ஏத்தி வச்சிருந்தேன். அழகு ரேசு மாட்டு வண்டி வச்சிருந்தேன். 10 மரசு நெல்லு வச்சிருந்தேன். பங்காளியோட அதிகமா ஊருல சொத்து சேர்த்து வச்சிருந்தேன். நகை விலை வருஷம் கூடுதுன்னு ஒரு 170 ரூபாய் நகை எடுத்து வச்சிருந்தேன். தங்க விலை சரிஞ்சிட்டாலும் பிளாட்டு விலை நல்லா போகுதுன்னு காரைக்குடிக்கும் திருப்பத்தூருக்கும் போற வழியில பைபாஸை ஒட்டி ஒரு 20 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு வச்சிருந்தேன். 1 வயசா 2 வயசா சொந்தக்காரங்கிட்ட வட்டிக்கு விட்டா காசு திரும்பி வராதுன்னு மதுரையில ஒரு ரூம்ப புடிச்சு அங்கே 3 பேர்த்த சம்பளத்துக்கு போட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் சைஸா விடுவோம்னு 100க்கு 10 பைசா வட்டி இன்னும் மீட்டர் வட்டிக்கு விட்டு இருந்தேன். பணங்காசு கூடி போச்சு. எந்த நேரத்துல நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. ஒரு 10 பேருக்கு பீரும் சரக்கும் கொடுத்து பின்னாடியே ஒரு பார்ச்சுனர் கார்ல கூட திரிய வச்சிருந்தேன். காசெல்லாம் பெருத்து போய் இவ்வளவு சொத்து பத்து இருந்து வீட்டுக்கு போனா நிம்மதியா கஞ்சி குடிக்காம பொண்டாட்டி நம்மளை கேட்காத கேள்வி கேட்கிறான்னு சின்ன கப்ளிங் வேணும்னு அறந்தாங்கில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதா வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா. எல்லாம் குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதா வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதனால கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடையை தேடி நடையா நடந்து நாங்க எண்ணி பார்க்கல. அதை எண்ணி பார்க்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச திருடி கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுசை விட்டு கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே தினம் குடிச்சு எவ்வளவு பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டாஜ்மார் கடையில சரக்க வாங்கி தினமும் குடிச்சு காலையில பல்லு வளர்க்குறான வெளியே போறான தெரியாம பிரிட்ஜுக்குள்ள இருந்து கட்டிங்க போட்டு கொடுத்தேன். வெறும் வயிற்றுல டீ கடைக்கு போய் 2 உளுந்த வடையை பிச்சு போட்டுவிட்டு தொடர்ந்து 20 வருஷமா சொந்த வந்தான் பழகின நண்பர்களை பொண்டாட்டி உள்ள இதெல்லாம் உலகம் இல்லை. இந்த சரக்கு தாண்டா உலகம். 20 வருஷமா தண்ணிய மட்டும் நினைச்ச அடிச்ச என் புறவுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ராமா. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம். நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதனாலும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அழகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. ஓட்டுன பைக்க வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வெறிதேன் ஓட்டுன பைக்க வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன்.
வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல நமக்காக பிறந்து சாதிச்சு விட்டு நம்மளெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்ச முன்னோர்கள் பெரியோர் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போது முன்னே நம்ம குடிக்க குடிக்க குடும்பம் தெருவில் போயிரும் முன்னே. இதை நல்ல மனிதர்கள் போகிறான், பரவாயில்லப்பா ஒரு பப்புனு வேஷம் போட்டாலும் 4 பேர்த்த திருத்துறதுக்கு இந்த பாட்டை பாடுறேன், நல்ல பப்புனு தான்னு சொல்லுவேன். லேசு வாசா நாடகத்துக்கு நினச்சிட்டு வந்தாள் இந்த பாட்டை எதுக்கு பாடுனேன் மயிர்மையே, இவனை நாளை புண்ணை நம்ம ஊருக்கு போடக்கூடாது, அங்கிட்டு வரும்போது ஒரு நாள் புழக்கணும்னு நினப்பேன். அப்படி என்னை என் மோத்தாங்கம்மானு வச்சாலும் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், குடியை விட்டுட்டு நான் காலில் விழுக கூட தயங்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அண்ணே. பிறவி என்பது ஒரு தடவை தான், இன்னும் பிறக்க போகிறது கிடையாது. முத அடிக்கும் போது ஒமட்டும், அதை சொல்லி கொடுத்தவன் கம்பு கூட்டை தூக்கி காமிப்பேன். இதை உறிஞ்சுக்கிட்டேன்னா கசடு உள்ளே போனால் ஒமட்டாதுன்னு சொல்லுவேன். அப்புறம் காலை கூட தூக்கி காமிப்பேன். இதெல்லாம் நாட்டில் கெடுக்கிறதுக்கு ஆள் கியூவில் தர்றேன். அதனால குடியை விட்டு உங்கள் பொண்டாட்டி புள்ள உங்கள் தாய் தகப்பேன் மற்ற 4 பேரை போல் நம்ம ஊரில் நம்ம வாழணும்னா குடியை நிப்பாட்டணும். குடி என்பது ஒரு மருந்து மாறுதேன். ஆனால் நீ தினசரி கொசுக்கடிக்கு கொசுவத்தி பொறுதுற மாதிரி தினசரி குடிச்சுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம உழப்பு நக்கிட்டு போயிடும். அதனால எல்லாரும் குடியை நிப்பாட்டணும்னு என்னால் முடிஞ்ச உதவி. மேடைக்கு நான் வந்ததுக்கு ஒரு 4 பேர் திருந்தனா இந்த ராயபுரத்துக்கு நான் வந்தது பெருமையாக நினைக்கிறேன். இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய பெரியவர்களுக்கு தான் தெரியும். சின்ன பிள்ளைய ஊரா அப்படி கெட்டு போகிறாங்க. அந்த மனவேதனையோடு உட்காந்து இந்த திருவிழாவை பொறுப்பாக நடத்தக்கூடிய விழா கமிட்டிக்கு தான் தெரியும். நாளைக்கு காலையில் கணக்கு பார்க்கும்போது கட்டிங்கை போட்டுட்டு டீ செலவு எப்படி 7000 வந்துச்சு, மேலே செலவு அப்பளம் வந்துச்சுன்னு கேட்கத்தான் செய்வாங்க. ஆனால் இப்போ உங்கள் அருமை தெரியாது. பெரியவங்க இல்லாதப்பத்தான் உணர்ந்து கண்ணீர் வடிப்பை என்று சொல்லி இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். ஹலோ அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். ஆடா அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, ஆடா அத்தனையும் போச்சு இந்த நிலையாச்சு. பூரா கைதட்டல, அவ்வளோதான். பருப்பு வேகலை, சிலிண்டரை கழட்டிட்டு போகிறது நல்லது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா நல்லம்மாள் சமுத்திரம் வட்டம் ராயபுரம் கிராமத்திலே எழுந்த அருள்பாலத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ நொண்டி ஐயா, ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ காமராஜா மற்றும் காமராஜா தோரணை நுழைவாயில் அஷ்டபந்த மகா கும்பாசேவலையை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை திறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான மேடையை அலங்கரிக்கும் புனிதமான நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதிமர்சியாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான ஒரு கருப்பு நட்சத்திரம், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வாத்தியார் பெருந்தகை, அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டு குயிலினும் இனிமையான கோயிலவாணி தனக்குத்தானே தனி பாடல்கள், தனி ஒரு நடப்பு தோரணை, அலங்காரங்கள், மேடை பொலிவுகள் அத்தனையும் கொண்ட ஒரு சகோதரி. அவங்கள பேசுகிற அளவுக்கு என் பரம்பரைய தகுதி இல்லை. வந்திருக்க வள்ளி எம்ஏ. வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? அவங்க ஆத்தாப்ப என்சில் எம்ஏ படித்தா மெடிக்கலுக்கு மாத்திரை எடுக்க போயிருங்க. எதுக்கு வருது? நீங்கள் உடனே ஆத்திரப்படுவே, சித்திரப்பு கடிச்ச மாதிரி. உனக்கு அத்தை வேணுமாடா? அன்பு சகோதரி துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தமக்கு நீர் போவது கூட ஒத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெருங்கொண்ட தவளை எனது அன்பு மச்சான், எங்கள் அக்கா வீட்டுக்காரர். கீழே தரையில் சோறு போட்டிங்கன்னா எந்த ஊர்லேயும் உட்கார மாட்டார். இல்லை பாம்பேக்கு போகிறாரா? ஏலே அந்த ஆள் ஏற்கனவே கடுப்பில் இருக்காப்புல. குரலும் அருமை, அவருடைய உரலும் அருமை. என் அன்பு மச்சான், எங்கள் அக்கா வீட்டுக்காரு. மச்சனைங்களை தான் விளையாட முடியும். ஆனால் மேடையிலே அவருக்கும் எனக்கும்
2017 நடந்த சண்டை என்ன உறுத்துது? நீ கொஞ்சம் நேரம் பப்புன்னு போடுவேன், நான் ஒன்றுக்கு வந்து வரேன். நானே டிஆர் விஸ்வநாதன் சொன்னேன். இருங்க ப்ரோ, நீங்கள் ஏன் முந்திரிய நம்மன்ட்டேன் எல்லாமே நீர்க்கசிவு தான். விட்டா சொல்லட்டு எடுத்துருவான்டா, போக மாட்டேன். கப்ளிங்கெல்லாம் கிடச்சிதான் அவனே என்னைக்கு சிரிச்சுக்கிட்டு அவன் மூஞ்சிலது போக போறியோ. 1.5 லட்ச ரூபா பெட்டியை தூக்கிட்டு போக போகிறேன் கேரளாவுக்கு கக்கரைக்கு. உன் சிரிப்பு துணியை குடிக்குமானே எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. அதில் வந்து சிறு தண்ணியை கொப்பளிச்சுட்டு விடணும். அன்பு அத்தான் டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது. என் தம்பி மாதிரி மறு ஜென்மத்தில் நீ வெற்றிக்காரனா பிறக்கணும். வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா அவன் செய்யக்கூடிய தொழில் புனிதமான தொழில். நம்ம இத்தனை திருவிழா நடத்துகிறோம்ல, நம்ம ஜாமியை கும்பிட்றோம்ல, அதெல்லாம் பூ யார் கட்டுறாங்கன்னா இவங்களை போன்ற கலைஞர்கள் தான். பூ கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்து வருகிறான் இவன். அப்போ அவள் அம்மாட்ட பூ கடையில் இருந்து டெய்லி 100 ரூபா கொடுக்குமா, ஒரு ப்ரை தின்ட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இப்போ டெய்லி நான் 4000 சம்பளம் கொடுக்குறேன். போன வாரம் பார்க்குறேன் 25 வகையில் செயின் ஓட்டிருக்கேன். இது நாடகத்தில் சம்பாரிச்சானா இல்லை இடவலையில் எதுவும் கஞ்சாஞ்சா பொட்டனை ஓட்டுறானா இல்லை குடியை கெடுக்கிறான்னு தெரியல. இவனை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட்டிருந்தேன். அவன் அரைப்பவனை தூக்கிட்டு போயிட்டேன். பூரா லூசு பயிலில் வச்சுக்கிட்டு நான் மேய்க்கிறதோட போன தீபாவளிக்கு நான் தான் சொன்னேன், இவனை தீபாவளிக்கு வெடி ஓடும் போது ஒரு வாளி தண்ணியை வச்சுக்க, இவன் மயம் ஒருத்தர் இருக்கான் பாவம், 3வது வடிப்பேன், அவனை கூட கொண்டு போவதடா. நீ அணிகுண்டு பெரிய வெடி வச்சிருந்தேன்னா நீ ஓடிடுவேன். அண்ணே சொல்லாதே, வேணாம்ண்ணே, சிரிப்பாக சொல்லிடுறேன் தம்பி. வேணாம்ண்ணே, பக்கெட்டை தூக்கிட்டே மண்ணை அல்லாட்டா ஈம அடங்காது. இருங்க கொஞ்ச நேரம், மணிக்கு காசை வாங்கிக்கோங்க. சரின்ட்டு மயனை கூட கொண்டு போய் இருட்டில் ஓய்வேன் 5:30க்கெல்லாம். தீபாவளி அன்னைக்கு நல்ல போதையில் ஓய், பொண்டாட்டி வேற கறியை வதக்கி வச்சிருக்கு, எலும்பை சூம்பிக்கிட்டே போய் வெடியை வச்சிருக்கேன். அணி உண்டை திரியை கிள்ளி இப்படி வச்சுருந்துருக்கேன். செஞ்ச தப்பு ஒன்று பேண்ட்டை போட்டிருக்கணும், இல்லைன்னா கையில் இறக்கி விட்டுருக்கணும். கையில் நெஞ்சு கட்டிக்கிட்டு குனிஞ்சு வச்சுருக்கேன். இவன் கவட்டுக்குள்ள இவன் மயன் பின்னாடி சரஸ்வதி பாக்கெட் வச்சு 2 தூணுக்கு கூட நின்றுருக்கேன். அவனுக்கு ரொம்ப நேரமாக அது கம்பளி பூச்சி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. உத்து இப்படி பார்த்துருக்கேன். அப்படி இவன் தொடையை சுரண்டியிருக்கேன். இவன் இருடா வெண்ணமயனே, போதையில் திரி அப்படி ஆட்டி ஆட்டி வைக்கும்போது இவன் மயன் சொல்லியிருக்கேன், அப்பா ஊரே சிரிக்குதுண்ணே, வேணாம்ண்ணே. எப்பா நீ என்னப்பா பின்னாடி ஒரு வெடியை வச்சுருக்கேன்னு கேட்டிருக்கேன். இவன் சொல்லியிருக்கேன், ஏய் இவன் கையில் வச்சுருக்க வெடியத்தையும் கேட்குறியான்ட்டு, டேய் நீ வேணா சரஸ்வதி வெடியில் வைகிறான்னு இருக்கேன். அவன் உள்ளதான் சரஸ்வதி வெடின்னு இப்படி கம்பியை கொண்டு வந்து வச்சு விட்டேன். அதோட இவன் சுருன்னு போய் கம்மாயில் போய் விழுந்திருக்கேன். தீபாவளி அன்னைக்கு பூராவே மிதப்பு கட்ட. ஆனால் இன்ன வரைக்கும் தீக்காய் ஆறலை. அவனை பிதுக்க மருந்து மசாலெல்லாம் அரைச்சி போட்டிருக்கேன். அடுத்த வருஷம் நீ வெடி வைக்கும்போது வாக்கூடு ஓட்டுக்க, கண்டுக்குட்டி போடுவாங்கல்ல, அதை போட்டுக்கல, மிதப்பு கட்டையை கட்டி விடு. கட்டை எழுதுச்சுன்னா போடா பேப்பாயில் நீ என்னென்ன உழைக்க போகிற. தூய்மையை குடிக்குமே எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா. என் அன்பு தம்பி இவங்க பூராமே நமக்கு சொந்தக்காரங்க, பூரா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமாப்பா. இவங்களுக்குன்னு தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கும்டா. இந்த உலகத்தில் கல் நெஞ்ச கூடக்காரன் கூட பெத்த தாய் படுற கஷ்டத்தையும், அவளுக்கு லேசாக காய்ச்சன்னா துடிதுடிச்சு போயிடுவாங்க இவங்கெல்லாம். அதனால் ஐயா பெத்த தாயை பற்றி பாடும்போது இவங்களுக்கு அந்த உணர்வு இன்னும் ரொம்ப வரணும். ஐயா பாசம் ஒரு பாட்டை பாடு. அண்ணன் கோமியை குடிச்சிட்டு வரேன், அண்ணே டீயை குடிச்சிட்டு வரேன். சாரி. ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது
சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவான் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்சே ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவான் பிள்ளை இன்னும் சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவான் பிள்ளை இன்னும் சாவ கூட மறைச்சே திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ பூசணக்கை திருநீராயானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாளட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாளட்டும் ஓ
எம்கேஆர் அன்பாலயத்திற்காக கூடலூர் இளைஞர்கள் சார்பாக ரூபாய் 501 கூடலூர் இளைஞர்கள் அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி அன்னை. அதனைத் தொடர்ந்து ராயபுரம் டிஆர் பாலு மிக அருமை எம்கேஆர் நன்றி வாழ்த்துக்கள் என்று சொல்லி 100 ரூபாய் என்று கொடுத்துவிட்டு 101 ரூபாய் என்று எழுதியிருக்கிறார். 1 ரூபாய். நன்றி நன்றி பாலண்ணே, ரொம்ப நன்றி. நீ பாலண்ணே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன் அத்திந்தும் கண்டுகர் புகழ் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். செல்வம் முன்னாள் நாடக நடிகர் அறந்தாங்கி விவி செல்வராஜ் நடிகர் சார்பாக எனக்கு 501 நன்கொடை வழங்கிய அந்த இதயத்துக்கு நன்றி வணக்கம். பலவாத்திய மன்னன் மண்டியை கலைச்சு போட்டேன். என்ன பண்ண காத்திருக்காங்க மண்டி ஓட்டு அண்ணன் என்ன ஒண்ணு பனங்கிழங்கு பிடிங்கி சுட்டு ராதா ஐயா கூப்பிடா இருப்பாரு. போவனா பானா கணேச ஐயா சார்பாக 101 போதும். அவ்வளோதான். அதுக்கு மேலே அர்ச்சனை பண்ண முடியாது. தேங்காய் வளம் வாங்கிட்டு வாங்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அதிரடி மன்னன். உண்மையிலேயே கேரளாவிலேருந்து நம்ம 1.25 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி ஆளை கூட்டு வர்றான். சண்டை மேலம்னு வந்து நமக்குள்ளேயே சண்டையில் தொட்டு போயிடுவாங்க. ஆனால் அவன் மண்டி ஓட்டு அடிக்க ஆரம்பிச்சான்னா 1300 ரூபா தான். 5 நாளைக்கு அடிச்சுக்கிட்டு பச்சை தண்ணி இல்லாமல் வீட்டுக்கு போயிடுவேன். சண்டை மேளம், பூச்சண்டை, அப்படியா, கிடிக்கட்டி, உடுக்கு, சைக்கிள் பெல், சங்கு, சட்டார், மங்கு மட்டார் அம்புட்டி வாசிக்கக்கூடிய கண்ணே புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்கள்.
பொறுமசாமி 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 போதும்டா. ரம்மி வாடா. போற ஒரு சோக்கர்ரா ஒரு தாயம் ஒரு 12 போற ஒரு 3 குஞ்சாணி இவ்வளோ அடி அடிச்சு உன் பருப்பு வேகலையாடா. வேக வைக்கிறேன், கை தட்டுங்கள் போகிறோம். அவ்வளோதான். சிலிண்டர் ஒரு பாயிண்டில் வைக்கக்கூடாது, 3 பாயிண்ட் வச்சோன்னே இந்த எரிஞ்சிச்சு பார்த்தியா. வேற ஏதாவது செஞ்சு விடு, ஏதாவது தகடுகடு செஞ்சு விடு, வாங்க போகிறேன். அப்போ வேற என்ன? எம்எஸ்வி கேட்டரிங் சர்வீஸ் நவீன முறையில் கரண்டியை பிடித்து நங்கு நங்குன்னு கின்றி உங்கள் எதுக்கு அடிக்கிறேன்? போதுமையா போதுமையா. கொரோனா டயத்தில் இவங்க நான் எங்கனே பார்த்துருக்கேன். தப்படிச்சது இவன் ஒரு ஆள் மேலே கம்பியில் நடந்துக்கிட்டு இருந்தேன். சாட்டுக்கிட்ட அடிச்சது 3 அடி தான். ஏதாவது செஞ்சு விடு. அப்படியே கொண்டு வந்துட்டேன், மிச்சம் வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் வாச்சிட்டு ஓனதையும் வாச்சி விட்டு போ. போதும் போதும். சாமி இறக்குறியா இல்லை நிப்பாட்டியாடா? என்ன அடிக்கிற? அந்த தம்பி சொல்றியால அதை ஊதி விடு. இல்லை மாங்கோட்டை போகிற வரைக்கும் அரண்டு எந்திரிப்பேன். சங்கு தான்டா, சங்கு இல்லாமல் தானே தூம்பா. அருள்மிகு பாண்டிச்சாமி கோவில் மணி யோசை. நேரம் 12 மணி. டங் டங் டக். அதிகாலை சுக்கிர திசையும் ரெட்ட தோசையும். வேற ஏதாவது செஞ்சு விடு. சென்னை சென்ற சித்திரச்செல்வம் எக்ஸ்பிரஸ் சித்திரவதை பட்டு திரும்பும் நாள் சமுசா அழுகியது. வேற ஏதாவது செய்யறியாடா? வேற ஏதாவது ஐஸ்கிரீம் ஏதாவது பண்ணிவிடு. இந்தா எல்லாத்தையும் கலட்டிட்டு வந்துட்டேன். வீட்டில் இருக்க அந்த மிக்சி மூடி, சைக்கிள் பெல்லு, அண்டா தூறு, இந்த வேலு ஊத்துற கம்பி எல்லாத்தையும் என்னைக்கு மறந்தாக்கல சாவி எடுத்துகிட்டு வரையும் பிள்ளை ஊட்டிலாம் ரோட்டில் உடக்க போகுது. வாழ்த்துக்கள். வேற எதுவும் இருக்கானே? நீ உள்ள இன்னும் கையை ஒடிச்சு போடா, போதும்டா. சரி, இவங்க 3 பேரும் செஞ்சுட்டாங்க. நீ என்ன செய்ய போகிற? கிறங்கி எடுத்து போனீங்க வா. ஏதாவது லேசு வாசா தடவி துருவ போக்கி விடு. என் அன்பு அண்ணன், உன் பேரை ஜாதகத்துலேருந்து மாற்று. கே அந்த பேரை அவனே சொல்ல முடியல, அவனுக்கே திணறது. கே நீலகண்டன். அது பலாபு போன உள்ள பிள்ளை ஒருத்தர் வந்துடும் பேரை சொல்றது. நீலகண்டன் ஜீன் தானா. இங்கே வா நீலகண்டாய், ஒரு பாட்டு பாடுறேன். உனக்காக தான் பயிற்சி எடுத்துட்டு வந்தேன். பாடவா? உனக்காக நான் பாடுறேன். நல்ல பாட்டா பாடுவேன், நீ நல்லா போடணும். எத்தனை முத்தத்தில் அஷ்டமிடக்கா பாட்டுத்தேன். எத்தனொண்ட முத்தத்தில் அஷ்டமிட அவங்கள முத்தத்தில் கஷ்டமா இருக்கா. வச்சா கொச்சி போ வாச்சு தொலை. உனக்கா சின்ன பாட்டை பாரு. ஒரே பாட்டு. சிக்கு புக்கு என்ன பார்த்தா ஐயா, சிக்கு புக்கு ரயிலு இன்னைக்கு சண்டால சீமையில கலக்குது உன் ஸ்டைலு. தப்பிச்சு ஓடுறாப்ல. இந்த பாட்டே குழி தோண்டி போச்சு.
ஆடல் அரசி நோட்டீஸ் பாயிண்ட் அபிநய சுந்தரி. தட் இஸ் பாயிண்ட். இன்னைக்கு வந்திருக்க பிள்ளைகள்லாம் அதை பார்த்தாலே ஆம்பளை பயில ஊறான். அழுகாம சொல்லுனேன். பணங்களாங்க விடுங்குவேன் மண்டி போட்டா அப்படி 2 கரையாம்புத்து வெயிட் சிமெண்ட் முடை கப்ளிங் வெரி ஸ்ட்ராங் லேடிஸ் நல்ல ஃபிகர் பட் ஒன் திங் வெரி பேட் அடுத்த முண்டாட்டி நான் ஒன்றும் செய்ய முடியாது. மருதமணி கைரேகை பதிய போது எஃப்ஐஆர் அவன் மேலே விழுவும். நான் ஒல்லி ஜாமீன் எடுக்கிற புத்ரு. ஏன்னா இப்படி பிள்ளைலாம் வந்து வேமா முட்டிடுவேன். அவனுக்கு ஒருத்த கண்ணு வேற முட்டைக்கு தெரியாது. சுண்டி இல்லட அரிநாச்சி மேனே தான். ஆடல் அரசி அபிநய சுந்தரி பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுக்கோட்டை ராணி ஸ்ரீ அவர்கள். ராதா ராணி எப்படி பொறுத்தான் சூப்பரா இருக்கு. ஆனால் நான் விளக்கத்தையும் முடிக்கணும். மருதமணி ஊட கச்சக்கருவாடு மாதிரி பூந்துட்டு போய்வேன். எங்கிட்ட அவனுக்கு ஏச்சுவே வந்தால் போதும். ஆண்டாளு ஏய் கண்டால சொல்லவே இல்லடா. என்ன ஆண்டாள் ஒன்று போட்டு நோட்டாள். புதுக்கோட்டை ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங். ராதா அண்ணே ஆண்டாளு அண்ணா நகர ஆண்டாளு ஐநாவரம் கோபாலு ஐசிய புலை எடுக்கிற ஆண்டாளு அது நம்மாளு வேணாண்டா கோபாலு செஞ்சனக்கா செனக்குதா ஏ கிட்ட பேட்டு மேல ஒரு கணக்குதா செஞ்சனக்கா செனக்குதா ஏ கிட்ட பேட்டு மேல ஒரு கணக்குதா. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி வீட்டிலிருந்து கிளம்பும் போதே 101 ரூபாயை மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சு அங்கே இருந்த ரேஸ் அரிசி ஒரு அரிசியை உள்ளங்கையில் வைத்து கொண்டு கடுமையாக வாமப்புள் இருக்கிறான் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி அமைப்பு அம்பாள் ஆடியோ கே ராயபுரம். அம்பாள் அம்பாள் பாட்டை போட தெரியாமத்தே யோசிக்கிறாப்புல இரு. இந்த பாட்டை அப்படி ஆக்கி விட்டாங்க. நாடறியும் 100 மலை நான் அறிவேன் ஜாமி மலை. இப்படி பாட்டை பாரு. சின்ன சின்ன முருகையா இதா வர இன்னொரு ஒம்பளை பாடுறா கண்ணங்கரேன்னு ஒரு ஒம்பளை. இந்த சிமெண்ட் முடியை வச்சுக்கிட்டு அவள் எந்த காட்ட முட்டேனே தெரியல. பலரக்காதோ அத்தி பழமிறக்காதோ பழனி மலையே சுத்து சுத்தின்றாலா சூத்தின்றானது இல்லை. வர வர அப்படி ஆகி போச்சு. எதில் விட்டு வாயில நல்ல நாளைக்கு வாப்பா. ஒளி அமைப்பு உண்மையிலேயே அம்பாள் ஆடியோஸ் கே ராயவரம். சூப்பர்ண்ணே இன்ஜினில் டீசல் இருக்காப்பா. அதை பார்த்துக்கிட்டு இல்லாத நேரத்தில் போய் மாற்றி ஊற்றி விட்டுறாத பெட்ரோலை. இது உனக்கு தெரியாது. ஒரு ஊரில் அப்படி தான் இன்ஜினை தூக்கிட்டு போயிட்டு அங்கனே டிஎஸ்பிடி வச்சுட்டு போயிட்டாங்க. ஓனர் கரண்ட்டு கட்டானவொடனே போய் சாட் பண்ணுறாங்கன்னா டிஎஸ்பிடி ஓடிக்கிட்டு இருக்கு. விட்டு போயார் கிரிச்சு பிடிச்சான்னு அப்படிலாம் பண்ணி போடுவாங்க. நாடகத்தை காண வருகவருக்கான இரு கரங்குப்பி அழுந்திருக்கார்கள். கே ராயபுரம் உபயதாரர்கள் கிராமத்தார்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. உங்களை சொல்வதை விட இந்த உலகமெல்லாம் இந்த நாடக கலையை கொண்டு சென்று இத்தனை சொந்த பந்தங்களை ஒன்று சேர்த்தது யார் என்றால் யூடியூப் சேனல் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எதாக இருந்தாலும் எம்கேஆர்னு போட்டாலே வந்துடும். ரோந்துக்கு வந்த காவல்துறை அப்படியில் இருக்காப்புல. என்ன எதுக்கு கம்பு கூட்டு எடுத்துகிட்டு போகிறேன்? ஸோ நான் எதில் நடத்து உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்போம். என்னை வளைத்து வைத்த துவக்கி வைத்து என்னை ஆசீர்வாதம் கொடுத்து நாடே வெற்றி முரசு கொட்டி வாடா உலகத்தில் நீ சிறந்த நடிகனாக வருவேன் என்று அன்றே பிள்ளையார் சொல்லி ஓட்டு பாடத்தை எழுதிய என்னுடைய ஆசான் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள ஒரு சின்ன கிராமந்தேன்.
நாங்கள் சின்ன வயசில் 7 வீடு இருந்துச்சு, இப்போ 5 வீடு தான். 5 வீடு அவ்வளோ ஒற்றுமை. வெளியூருக்காரன் யார் வந்தாலும் என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது. 5 வீடு அவ்வளோ ஒற்றுமை. இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் இவன் தண்ணி குடிக்க மாட்டேன். 3 தான். காசு வெட்டுதல், மண்ணவாரி தூத்துதல், மிளகா அரைச்சி அப்புதல். இது 3மே கடுமையான வாமப்பில் இருக்கேன். எங்கள் பெரியம்மா வீட்டில் போய் சாப்பிட்டேன், எங்கள் அத்தை வீட்டு கதவு திறக்காது. அங்கே கை நினச்சிட்டு வந்திருக்கப்போ நான் நேரத்தையும் காசை வெட்டி போட்டு வந்தேன். இதுக்காகவே மொத்தமாக அந்த 5 வீட்டுக்கு நான் வெட்டி போட்டேன். இப்போ 5 வீட்டை காலி பண்ணிடுறேன். அப்படி ஒரு டேஞ்சரான ஊரில் நான் பிறந்தாலும் இந்த களிச்சேரி மண் 5 வீட்டை இன்னைக்கு ஐயில் உலகத்துக்கு தெரிய வைத்தவன் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமன் உச்சிகுளத்திலே. எத்தனை உறவுகள் இல்லைன்னு சொன்னாலும் நான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை எப்படியாவது கூத்தாடியாவது நான் கஞ்சி ஊற்றிடுவேன். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு திரைப்பட நடிகர் அடியன் MKR பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். யாரேனும் பார்க்காத ஆளுகள்லாம் MKRனு போட்டாலே யூடியூப்பில் வந்துடும், பார்த்துக்கோங்க. MKR தான். போயிட்டு வர்றேன், நீ பாடி தொலைச்சிடாத, நேரம் இல்லை. PNK பேரவை இளைஞர் சார்பாக PNK வளர்க வளர்க என் அன்பு சகோதரர்கள் தம்பிகள் சார்பாக 501 PMK இன்னொரு 500 பேருந்து தடவை சொன்னேன். நான் கொடுத்துருவாங்க, ரோசப்பட்டு வாங்கடா, சடக்குன்னு கை வைத்துறேன். தம்பியே தான்டா போகிறாமே. இனிமேல் போகிற காலத்தில் இப்படித்தாண்டா பண்ணணும். ஏன்னா மைலேஜ் கூடுது. நம்ம வண்டி பெரிய வண்டி 11 தாண்ட மாட்டேங்குது. போதும் தம்பி, 130 ரூபா. இன்னும் ஏதாவது சர்டிஃபிகேட்டே கலைங்கிறான். 500 வாங்கடா. நான் இல்லை, வேற இல்லை, அதை சொல்ல வந்த உன் குண்டே இரு. எங்கள் அண்ணன் அது. PNK பேரவை சார்பாக 1130 ரூபா கொடுத்துருக்காங்க. நான் கணக்கில் கரெக்டாக இருப்பேன் ப்ரோ. நான் ரவுண்டை ஒரு 70 ரூபா வாங்கடா. 1200 கட்டணும்டா. சீப்பை இருக்குது, டவர் இல்லை. நன்றி என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. சிரிச்ச முகத்தோடு நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா. அண்ணன் நகைச்சுவைக்காக பேசினேன். உள்ளே வந்து கூட 1000 ரூபாய்க்கு 2000 தர்றேன். ஏதாவது கப்ளிங் ரெடி பண்ணி விடுறேன். அரியநாயகி அம்பாள் குரூப்ஸ் மொட்டையாண்டி யாரா தைலாங்குச்சி மாதிரிடா என் தம்பி. இங்கே வரா. என்னதே நம்ம முடியனூராப்பா. விருதுநகர் மாவட்டம் முடியனூர்லேருந்து வந்து 100 ரூபா கொடுக்குறீங்க. வாவே ஏழை பிறண்டு எந்திரிச்சு என்னடா நெறிஞ்சு முழு கம்பெனி வச்சிருக்கியாடா. இவனை யாரா தூக்க வச்சு தள்ளி போட்டது? என் தம்பி தான் முடியனூர். அப்போ நல்லா இருந்தேன். எங்கன விரண்டானோ, எத்தனை விட்டையில விரண்டானோ. சி இல்லை, LS அரியநாயகி அம்மன் குரூப்ஸ் மொட்டையாண்டி நண்பர் அவர்களுக்கு தயவு செய்து முருகன் பாடல் பாடவும். அடுத்த சீனில் பாடுறேனே. இப்போ கொஞ்சம் லவ் மூடில் இருக்கேன். ஏன்னா முருகனுக்கே 2 கொண்டாட்டிட்டேன். அண்ணனுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காதல் திருமணம் செய்தது யாருன்னா தமிழ் கடவுள் முருகன் தான்ப்பா. காதல் திருமணம் செய்யலாம், ஆனால் அது உண்மையான திருமணமாக இருக்கணும். அப்படியே நீங்கள் காதலிச்சாலும் பெண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் பெத்ததாயுத பெண் சமூகத்தோடு திருமணம் பண்ணுங்க. அப்போத்தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. காதல் தப்புன்னு சொல்லலை. லவ்வர்ஸ் டேக்கு எத்தனை பேர் வாக்குடு போட்டு தெரிஞ்சாலும் கருவலுக்குள்ள அந்த பிள்ளைய பாதி சென்னை ஆக்கிடுறாங்க. அதை கல்யாணம் பண்ணாட்டேன். எனக்கு ஒரு புள்ள கூட கிடைக்கல. 40 நெஞ்சல் சூம்பு. அடியன் MKR போயிட்டு வரேன். எல்லாருமே பாட்டு மறந்து போச்சடா. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் மொழி வழியணும். நீங்க எல்லோருமே நோய் நொடி இல்லாம கடன் பெறாம நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் என் கருப்பே நொண்டிச்சாமி கலிஜரி காளி முனி ஐயா என் காமராஜ ஐயா இந்த சாமிய அருளோடு நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா. ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா. ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறா. ஆடாதடா
எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா பத்து மாசம் சுமந்து அவ பட்டினிதான் கிடப்பா நம்ம பக்குவமா பெத்தெடுக்க பத்தியந்தா இருப்பா மூச்சடக்கி முக்குளிச்ச முத்த போல காப்பா அவ முந்தானையில் தொட்டில் கட்டி முத்தோ 100 கொடுப்பா பெத்த புள்ள துடிக்கும் போது பெத்த புள்ள துடிக்கும் போது கண்ணீர் சிந்துவா அது கண்ணீர் இல்லடா அது ரத்தம் தானடா பூமியில நடந்து வரும் தெய்வம் தாண்டா தாயி அத புரிஞ்சுக்காம பெத்த மனச தவிக்க விட்ட பாவி ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா அந்த ஆண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான் ரொம்ப ஆடி புட்ட வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான் ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா சினிமாவுல காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளம் நிஜ வாழ்க்கையில காதலிச்சா பறிக்குதப்பா பள்ளம் பிறக்கிறப்போ தலையில தான் எழுதி வச்சதப்பா ஒரு பொண்ணு ஆணு இஷ்டப்பட்டா அதுவும் என்ன தப்பா காத்துக்கு ஒரு வேலி இல்லை காத்துக்கு ஒரு வேலி இல்லை காதலுக்கும் வேலி இல்லை ஜாதி மத பேதம் என்ன சாத்தானுக்கு வேதம் என்ன நிழலு மிதிச்சு அழிக்க வந்த முட்டாளு பூமி சுத்துற மட்டும் காதல் இருக்கும் நீ கேளு தெரிஞ்சும் ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா அந்த ஆண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான் ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான் ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா தங்கச்சி எனக்கு கேமரா வந்தவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க. ஏம்மா என்னைய மட்டும்தான் எடுக்கணும், உங்க 4 பேரையும் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கெட்டணும். சந்தோஷம் சரி அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தங்கச்சி நல்லா இருக்கேன். ஆ? அப்படியா? சரி. ஏன் இப்படி சோகமாவே பாடிக்கிட்டு திரியிற? என்ன விஷயம்? நல்லா இருக்கிற நீ ஏன் இப்படி சோகத்தை கொண்டு போய் அதுல சேர்க்கிற? ஏன் அப்படி எல்லாம் அப்படித்தான் வாழ்க்கையில பல சோகங்கள். எனக்கு மாமா யார் தெரியுமா? யார் அது? இந்த மிருதங்க வாசிக்கிறவர் தான். எத்தனை பேருக்கு தான் மாமா வரு? உங்களுக்கு தெரியாதா அவரு? எல்லா பிள்ளைகளும் மாமான்னு கூப்பிட்டாதான் அவருக்கு மண்டையில முடி இல்லாம திரியறாப்ல. நல்ல வேளை. அவர் எனக்கு மாமா வேணும். மண்டையில போய் முத்தம் கொடு. அதுல முத்தம் கொடுக்கவனு தான், தோசைக்கல்ல முத்தம் கொடுக்குறவனு தான். அதுல போய் என்னை முத்தம் கொடுக்க சொல்றேன். மண்டையில கொடுக்க வேணாம். உதட்டோட ஒரு முத்தத்தை கூட அண்ணன் ஜீவ சமாதி அடைஞ்சிடுறேன். நான் அப்புறம் சிகப்பு கலர்ல ஆயிருவேன். பரவாயில்லையா? ஏ தும்மிட்டாப்பா. அவ்வளோ வெத்தலை போட்டிருக்காப்ல. அதோட அவ்வளோதான். பவுரு மெனக்கட்டு போட்டிருக்கேன் 1000 ரூபாய்க்கு மேல வாங்கி. ஒரே நேரத்துல டிசி பேப்பர் வச்சு அழிக்கிற மாதிரி முடிவு பண்றேன் நீ. அண்ணே
எடுத்துட்டு வந்திருக்கியா இல்லையா? ஆமா, நம்ம ஆளுகள்கிட்ட குடுனே, உள்ள இருக்கிற ஆளுகள்கிட்ட. ஐயா சே போ. என்னை சந்திக்கும் போது நீ அதை எடுக்கிற. சரி. ஆமா, நான் சொல்றப்ப எடுத்தா போதும். சரி, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ரொம்ப என்னது என்ன 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 பிரச்சனை உனக்கு? நான் என்கிட்ட கேளு, நான் சொல்றேன் பதில். அது ஏ ஆத்தா ஆத்தோரமா பாரியா. என்னம்மா ஏம்மா? அதுவே கீழே என்ன மைக்கு நான் சொல்றதை கேட்க மாட்டேங்குது. அது அங்கவே பாத்துக்கிட்டு இருக்கு. கீழே குடிஞ்சு அதுவே மறுபடியும் நல்லா தான் புடிச்சு வைக்கிறேன். மறுபடியும் அது கீழவே பாத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? பார்த்து கட்டணும்னு நீ ஆசைப்படுறீல்ல, அந்த கடலை விற்கிறவரை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. ஆமாம், அவரே எனக்கு மாமா தான் வேணும். ஆனால் தான் அவரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறேன். நம்ம ஒரு முன்னாடி அவர் தான் என்னை ஆர்வமாக பார்த்தேன். என்ன டைட் வைக்கிறியா நீ? அடுத்து போட்டா போஸ் எடுத்தலமா, அதான் கிரச். போஸ் எல்லாம் பயங்கரமா தான் கொடுப்பேன். அன்னைக்கு நான் போஸ் கொடுத்தேன், என்ன ஒரு கேமராமேனை வர சொல்லி. ஆமா, அவன் மண்டையை மட்டும் கட் பண்ணிட்டேன். அடையானே நீ வேற, மண்டையை மட்டும் கட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே போட்டேன் அவன். ஆனா மூஞ்சி மட்டும் தெரியல. அதுல இருந்து தான் நான் போஸ் கொடுக்கறது வெறுத்து போயிட்டேன். ஜூம் பண்ணி எதை பார்க்குற? மூஞ்சி எல்லாம் அப்புறம் எதை பார்க்குறது?
நீ ஒரு ஆள் தானே. பூங்குயிலே பூங்குயிலே, என்னப்பா வந்ததுல இருந்து நாரதர் பேர மாமா மாதிரி அசிங்கமா பேசுறீங்க. போனேன் அங்கிட்டு. நீ இப்படி எல்லாம் சொன்னீன்னு வச்சுக்க, நீ அதை எடுத்து அவட்ட கூடுனே, அவரை கம்முன்னு வச்சுக்கிட்டு இருப்பாப்புல. தங்கச்சி அண்ணனை போய் இப்படி பேசலாமா? அண்ணே அழுதுற மாட்டேன். யோ அண்ணே உன்னே நான் பேசலையா, பாட்டுதாயா பண்ணேன். மரியாதை எவ்வளவு கொடுக்குது. நீ எப்படி நீ எவன்னா அதுலயே ஏங்கிட்டு இருப்ப போல. பூங்குயிலே பூங்குயிலே, யோ வாசிக்கப்பா பூங்குயிலே பாட்டு. ஐயா சாமி வாசிக்க வந்தது. மாமா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கா மாமா? ரொட்டிலையும் எட்டெடுத்து ரோதையிலே மொட்டை நல்லா இருக்குன்னு சொல்லி. உங்க ரொமான்ஸை பார்த்து என் கவட்டைக்குள்ள கட்டெரும்பு புந்த மாதிரியே இருக்கு. சும்மா இருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் அரவிந்த் சாமி மாதிரி. அப்படி ஒரு ஐயோ எதையோ வெடிச்சு போச்சாங்களே. மொட்டை சொல்லி என்னத்த அடுத்து ஹோட்டல்ல போயிட்டு விட வேண்டியதை.